பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம் வேத வசனங்களை. பிலிப்பியர் நிருபம் 1 அதிகாரம் 27, 28 வசனங்களை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஆமென். பிலிப்பியர் நிருபத்துல 1 அதிகாரத்துல 27, 28 வசனம் நம்ம இப்ப வாசிச்சது. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. இந்த வார்த்தைய பேசுறது பவுல். பிலிப்பியர் நிருபத்துல நாங்க உள்ள சீசர்களுக்கு அவர் கடிதம் எழுதுறாரு. உங்களுடைய சபையில ஒரே ஆவியில நீங்க உறுதியா நிற்கணும் அப்படின்னு. பவுல் அவருடைய ஊழியத்துல ஒவ்வொரு சபைகள்லையும் அவருடைய ஊழியத்தை நிறுவிட்டு அடுத்த பட்டணத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது அவர் ஊழியம் செய்த பட்டணத்துக்கு எழுதி அனுப்புகிற நிருபம். இதே போல எல்லா நிருபத்திலையும் அந்த சபையில என்னென்ன மாற்றம் வேணும், சபையில இருக்க சீசர்கள் எப்படி மாறணும், எப்படி ஆவிக்குரிய காரியங்களை வளரணும், விசுவாசிகளாவே இருக்கக்கூடாது, அவர்கள் சீசர்களாய் மாறி ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும், கிறிஸ்துவுக்கு பாத்திரராக நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஆலோசனை கொடுக்கறத பார்க்கணும். இந்த வசனமும் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வசனம் தான். நீங்கள் ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் நீங்கள் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. அப்ப நான் அவர் திரும்பி மறுபடியும் உங்க பட்டணத்துக்கு நான் வரும்பொழுது எப்படிப்பட்ட கேள்விப்படுறதா நான் இருக்கணுமா? நீங்க எதிர்க்கிறவர்களால் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக நீங்க போராடணும். இவங்க போராடுறாங்கப்பா, அவருடைய அவங்க பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷ வசனத்துக்காக அவங்க நின்று போராடி எந்த காரியத்திலையும் அவங்க மேற்கொள்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் கேள்விப்படணுமே ஒழிய வேற எதுவும் கேள்விப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துல அவர் உறுதியா சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. மறலாது இருக்கிறீர்கள் அப்படின்னா உறுதியாக இருங்க அப்படிங்கறது அர்த்தம். நீங்க எந்த ஒரு இடத்துலயும் இடறி போகாதபடிக்கு இல்ல பின்வாங்கி போகாதபடிக்கு நீங்க எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க நில்லுங்க. அதுதான் அவர் இந்த இடத்துல அவர் சொல்றத பார்க்கும். அப்படி நிற்கும் போது என்னன்னு சொல்றாரு பாருங்க. உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அவர் கேட்கிற ஒரு ரெக்வெஸ்டா சொல்ற மாதிரி இந்த அழகா தமிழ்ல அதை மொழிபெயர்த்திருக்காங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. இப்ப எது நடந்தாலும் அது தேவனுடைய செயலாகத்தான் இருக்கு. ஆனா அதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரமே நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள்ல ஆவியான நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கிற ஒரே கேள்வி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அறிந்த நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானத்தை பெற்ற நாம், கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட நாம் அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்கிறோமா? இந்த நாள்ல நம்மளுக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வியா இருக்கு. நம்ம இது குறித்தான வசனங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கெல்லாம் மறுபடியும் இன்னொரு இடத்துல பவுல் இதே எபேசியருக்கு எழுதும்போது அவங்க நிருபத்துல எழுதும்போது அந்த சீசர்களுக்கு எப்படி சொல்றாரு நம்ம பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதுற நிருபம் 4 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசி கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். பிலிப்பியருக்கு எழுதும் போதும் அதே வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்ப அவர் மீண்டும் மீண்டும் அவரு எல்லா இடத்துலயும் அவர் ஆலோசனை கொடுக்கறது, நீங்கள் ஆவியில ஒருமையா இருக்கணும், ஒரே சிந்தையில இருக்கணும், ஒரே ஆவியில நீங்க இருக்கணும்.
அப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். மேல சொன்ன அந்த பிலிப்பியருக்கு எழுதின சொல்ல அதே காரியங்கள குறித்து தான் சிமிலியரா இந்த இடத்துலயும் சொல்றாரு. ஆனா வேறொரு வார்த்தைகள அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு ஆவியானவரு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் தகுதியானவர்களாய் நடந்து, ஏன்னா பாத்திரவான்கள்னா அதுக்கு உண்டான தகுதியானவரா நாங்க இருக்கிறோமா? அப்படிங்கிறத நடக்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் நீங்கள் ஒருவர் தாங்கு பிள்ளைகளாய். ஏன்னா நெறைய சபைகள கொரிந்து சபைகள் எடுத்தீங்கன்னா, நெறைய பிரிவுகள் அந்த அவங்களுக்குள்ளயே இருக்கிறத நம்ம பார்க்கிறாரு பவுல். அந்த மாதிரி பிரிவுகள் உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் ஒரே சிந்தையா இருக்கணும். ஒரே ஆவியில நடக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறத, இவர் எல்லா நிருபங்களுக்கும் எழுதி அனுப்புறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பவுல் அவருடைய ஊழியத்த பத்தி தெரியும். அநேக பாடுகள் மத்தியில அவர் ஊழியங்கள் செய்தாரு. பிலிப்பியர் 1:21 கூட நம்ம வாசிக்க முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். அவர் மரணத்த கூட அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு இந்த கிறிஸ்துவுக்காக என்னுடைய ஜீவன கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது கூட சொல்றாரு, உங்களுக்காக இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நெறைய இடத்துல அவர் பேசுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோமா? அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொண்ட நாம், அந்த பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய ஊழியம் இருக்கிறதா? என்னுடைய நடக்கை இருக்கிறதா? என்னுடைய பேச்சு இருக்கிறதா? எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இருக்கிறதா? அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல ஒரு ஒரு உவமை சொல்லும்போது சொல்றாரு. ராஜா தன் குமாரனுக்கு திருமணம் அழைக்கிறத பத்தி ஒரு உவமைய பத்தி சொல்லுவாங்க. அத குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். ஆமென். இதுல இந்த விருந்தாளிகளை அழைக்கிறவங்க அநேகர அந்த ராஜா அழைப்பிதழ் கொடுத்து அழைச்சிருக்காரு. இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருக்கிறாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் யாருமே வரல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. இந்த அதிகாரத்தோட முதல் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இதே உவமையை குறித்து தான் சொல்லிட்டு வருவாங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அப்ப கல்யாண வஸ்திரம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் வரல. உடனே அவருடைய வேலை செய்யறவங்களை அனுப்பி, நீங்க ஒவ்வொரு வழியில போய் வீதிகளில் நிக்கிறவங்க எல்லாரையும் நீங்க அழைப்பீங்க. எல்லாருமே வர சொல்லுங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய குமாரனுடைய கல்யாணத்துக்கு வரும்படியா நீங்க அழைங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்ப வந்திருக்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ திருமணத்துக்கு அழைக்கப்பட்டு அவங்க போட்டுக்கணும். அப்போ யார் இந்த கல்யாண வஸ்திரம் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நீங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவன் வஸ்திர சாலையில் விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கு எல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அப்போ அந்த காலகட்டங்கள வஸ்திர சாலைன்னு ஒண்ணு இருந்தது. அந்த வஸ்திர சாலையில வஸ்திரங்களை பாதுகாத்து அதற்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. அது நேரடி கண்ட்ரோலா இருக்கும். ராஜாவுக்கு நேரடி கண்ட்ரோலா அவங்க இருப்பாங்க. ராஜா சொன்னா மாத்திரம்தான் அங்க இருந்து வஸ்திரங்கள் வரும். ஏன்னா அந்த காலகட்டத்துல வஸ்திரம் என்பது விலையேற பெற்றதா இருந்தது. அதை நீங்க பவுல் நிருபத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது தெரியும். பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, என் மாற்று வஸ்திரத்தை நீ எடுத்துக்கொண்டு வா, மழைக்காலத்திற்கு முன்பாக நீ வா அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள் அப்படின்னு பார்க்க முடியும். அப்ப வஸ்திரம் விலையேற பெற்றதா இருந்தது. அப்ப வஸ்திரத்தை குறித்து ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த கல்யாண வஸ்திரம்னா அது லிட்டரலா சொல்லப்படல. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அது ரட்சிப்புங்கிற வஸ்திரம். நீங்க ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென்.
ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்த தான் இந்த இடத்துல சொல்லப்போறாரு. அந்த கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷன ஏன் கால்றாங்க. அப்ப ஆண்டவருடைய திருமணத்துக்கு, அதாவது மணவாளன், மணவாட்டி இருக்க வேண்டிய இடத்துல வர்றதுக்காக வஸ்திரத்த தரிக்கணும். அது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம அந்த இடத்துல நிக்கும்போது ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. "எங்க உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம்? நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்திருக்காரு. ரட்சிப்புங்கிற ஒரு காரியத்த. அந்த ரட்சிப்ப பெற்றுக்கொண்ட நாம், ரட்சிப்பு இல்லாதபடிக்கு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றோமா? இல்ல அவருடைய ரட்சிப்பின் மூலமாய் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றோமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்பொழுது அவருடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமா? இல்லது என்னுடைய மாம்ச சிந்தையிலேயே, மாம்ச எண்ணங்கள்ல நாம் இந்த காரியங்கள செய்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஆண்டவர் கேள்வி கேட்பாரு கடைசி நாட்கள்ல. வந்து "நீ என்ன செஞ்ச? நீ இந்த ரட்சிப்பு இல்லாம நீ என்ன இங்க வந்து நிக்கிறதுக்கு உன்னோட யாரு?" அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு பாரு, அதுக்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்ப என்ன பேசுறதுன்னு அந்த இடத்துல தெரியல அவனுக்கு. அப்ப நம்ம அப்படிப்பட்ட சூழல் நம்ம போகக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களாய், அவருடைய ரட்சிப்பின் சால்வை நாம் போர்த்தினவர்களாய், கடைசி நாட்கள்ல அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்க தாளந்தை வைத்து, ஒரு தாளந்தை நம்ம தாளந்து உவமைகள நீங்க வாசித்து பார்த்தாலும் நல்லா தெரியும். ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணான், அத மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சான். 10 தாலந்து கொடுத்தவன் மேலும் 10 தாலந்தை அவன் சம்பாதித்து வந்தான். 5 தாளந்து வைத்தவன் மேலும் 5 தாலந்து சம்பாதித்து வந்தான். 2 தாலந்து வைத்தவன் மறுபடியும் மீண்டும் 2 தாலாந்து அவன் சம்பாதித்து வைத்திருந்தான். அப்ப ஆண்டவர் வந்து கேட்கும்பொழுது, "உத்தமமுள்ள ஊழியக்காரனே" அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சர்டிபிகேட் குடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். "கொஞ்சத்தில நீ உண்மையா இருந்தால் 2 தாலந்து உள்ளவன பார்த்து கூட ஆண்டவர் சொன்னாரு. ஆனா 1 தாலந்து வைத்திருந்தவன மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திருந்தவன் என்ன சொல்றாரு? "அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போங்கள்." அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அனுப்புறத பார்க்கணும். இங்கேயும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, "இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளில் போடுங்கள்" என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளையும் அவருடைய சத்தத்தையும் அனுப்புகிறார். அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் நாம். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய சத்திய சுவிசேஷத்தை அறிந்த நாம், நாம் அதற்கு பாத்திரராய் ஒவ்வொரு நாளும் நாம் மாற வேண்டிய காரியத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா நாம் நிற்கிற காலம் கடைசி காலத்துல நம்ம நிற்கிறோம். அது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயமா இருக்கு. அந்த அந்த அறிந்து அந்த காரியத்தை நாம் அசட்டை செய்யாதபடிக்கு, நாம் வந்து அத வந்து அலட்சியம் பண்ணாதபடிக்கு, எவ்வளவு முடியுமோ நம்மளால எந்த காரியத்த செய்ய முடியுமோ, அத நம்மளோட அந்த இடத்துல நின்னு நம்ம செய்யற பிள்ளையா நாம இருக்கணும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 69ஆம் அதிகாரம் 61வது வசனம், 62வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். இந்த இடத்துல நீங்க வாசிக்கும்போது இதே 9ஆம் அதிகாரத்துல ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நபர்கள ஆண்டவர் சந்திக்கிறாரு. 3 பேரும் பாருங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு முதல்வர் என்ன சொல்லுவாரு, 2வது அதுக்கும் அவர் காரணம் சொல்லுவாங்க. 3வது காரணத்துல உள்ள காரியத்த நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 61வது வசனத்துல. "நான் முன்பு போய் என் வீட்ல உள்ளவங்கள அனுப்புவித்துக் கொண்டது நான் வரேன்." ஆண்டவர் கூப்பிடுறாரு. "நீ வா என்னுடைய ஊழியத்த செய்யி" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, "நான் வீட்டுக்கு போறேன் முதல்ல. வீட்ல இருந்து அதாவது சென்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் வாரேன் ஊழியத்துக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னுடைய காரியங்கள்லாம் நான் முடிச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன சொல்றாரு, அதற்கு இயேசு, "கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல" என்றான். நமக்கு தெரியும், விவசாயம் பார்க்கிறவங்க கலப்பைய எடுத்து நிலத்துல உழுக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, உழுகிற இடத்துல மாத்திரமே, மண்ணில் மாத்திரமே அவருடைய கண் இருக்கும். மாட்ட எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல எப்படி உழுவாங்க அப்படின்னா, உழுவுறது முழுவதும் அவருடைய கண்கள் எல்லாமே மண்ணை நோக்கி தான் இருக்கும். மண்ண சரியானபடி நாம அத உழுது முடிக்கணும். மாட்டுக்கு கஷ்டம் கூடாதபடிக்கு அந்த கைகள அழகா அழுத்தி, அந்த மண்ண நல்லபடியா அந்த விவசாயத்துக்கு அந்த மாரி அழகா அந்த மண்கள எல்லாம் பண்படுத்துறதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அந்த விவசாயி செய்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த கலப்பையின் மேல் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும். அப்ப நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. அவருடைய சத்தத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை அங்கங்க கூடுகையிலயும் நம்ம கேட்கிறோம். கடவுளுடைய வார்த்தைய. கேட்டு நமக்கு பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அசட்டை செய்யாதபடிக்கு, அவர் எதற்காக நம்மளை இப்ப அழைத்தாரோ, அந்த அழைப்புக்கு
பாத்திரவான்களாய் அந்த நோக்கமும் அந்த திட்டத்தையும் அறிந்தவர்களாய் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளையாய் நாம ஒரு நாள் இருக்கணும். அந்த ஊழியங்கள் செய்யும் பொழுது நம் முன்னிலைமை அதாவது பின்னிலைமையை நோக்கி இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த காரியங்கள் இதெல்லாம் பின்னிட்டு நம்ம பார்க்கிற பிள்ளையா இருந்தோம் அப்படின்னா, அவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று ரொம்ப திட்டமும் தெளிவுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்ம சொல்றத நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள்லயும் அநேக உபத்திரவங்கள், எல்லா பாடுகள் மத்தியிலும் தான் அவர் ஊழியம் செய்தாரு. இப்ப நம்ம சொல்லலாம், அவங்க அந்த காலத்துல ஊழியம் செய்தாங்க பிரதர். ஆனா இப்ப நம்ம காலகட்டம்லாம் இப்படி கிடையாது. எங்க பகுதியில அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளோ பாடுகள் இருக்கு. இதன் மத்தியில எங்க சொந்தக்காரங்கலாம் ரொம்ப ஆ ரொம்ப அதாவது எதிர்க்கிறவர்களா இருக்கிறாங்க. நான் அந்த இடத்துல இந்த ஊழியங்கள செய்ய முடியாது. நம்ம 1000 காரணங்கள் சொன்னாலும், அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த ஊழியம் செய்தாரு. பவுலும் அப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த ஊழியங்கள்லாம் செய்தாரு அப்படிங்கிற வசனங்கள் குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 18, 19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். ஆமென். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அப்ப நான் எந்த ஊழியம் செய்ய போனாலும் எதிர்க்கிறாங்க, என்ன பகைக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுதும் அதே இயேசு கிறிஸ்துவுக்கும் பகைத்து எதிர்த்து எதிர்த்து தான் வந்தாங்க. அநேக பரிசேயர், சதுசேயர்கள் அவருக்கு பின்னாடியே அவர் என்ன எந்த குற்றம் வார்த்தையில குற்றத்த கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க. அவர் செய்கையில குற்றத்த கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒன்றுலயுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகா எந்த இடத்துலயும் பாவமும் செய்யாதபடிக்கு அவர்கள் பாவத்தையும் உணர்த்தி, நீங்க செய்றது தவறு அப்படிங்கிறதையும் உணர்த்தியும் அழகா அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவர் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நம்ம உலகத்தின்படி நாம வாழ்ந்தோம். அப்போ நீங்க ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியுமான இன்னதென்று நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 12, 1, 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது நம்ம பார்க்க முடியும். இப்போ உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அதனால நம்ம அதை குறித்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுள் தெளிவாவே சொல்லியிருக்காரு. அதனாலதான்ப்பா உங்களை பகைக்குது. நீங்க என்னுடைய பிள்ளை. நான் என்னை எப்படி பகைச்சாங்களோ அதே போலதான். நீங்க உலகத்தாரோட இருந்தனா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கை. அதுவே நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்க அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அந்த இடத்துல எதிர்ப்பும், உங்களுக்கு மேல அவமானங்களும், துக்கங்களும் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அதை மகிழ்ச்சியாய் நாம ஏற்றுக்கொள்ளணும். எப்படி பவுல போல, பேதுருவ போல, பேதுரு இந்த இடத்துல அடிச்சு எல்லாரும் முன்னாடி இந்த நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே, அந்த அவமானத்தை அவர்கள் சந்தோஷமா எண்ணி, அடுத்த தெருவுல போய் உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க அறிக்கை செய்ததை, நம்ம ஊழியம் செய்ததை நம்ம பார்க்க முடியும். அதே போல பவுலும் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அநேக அடிகள் படுறாரு. ஒன்றும் குறைய 40 முறை, 5 முறை நான் அடிபட்டேன். அதாவது 200 முறை நான் அடிபட்டேன். மிலாறுகளால் அடிபட்டேன். அப்படின்னு அவர் அடிப்பட்ட காரியத்த மேன்மை பாராட்டும்படியா சொல்றாரு. நான் இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக இந்த காரியங்கள்லாம் செய்தேன்னு சொல்லிட்டு, அது அவமானமான காரியங்கள அவர் ரொம்ப மகிழ்ச்சியா அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இத அவர மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லல. அவர் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தன் உடலிலே அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதை அவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் இயேசுவை போல நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. இது ஒவ்வொரு ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு உத்வேகமா இருக்கிறதுக்காக தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 58, 59 வசனங்களே. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்யும்போது, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல ஏதாவது தவறு இருக்கா அவர் சொன்னதுல? இல்லவே கிடையாது. அவர் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே அவர் இருந்தாரு. ஏன்னா அவர் தான் சர்வத்தையும் உண்டாக்கினவரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறவரு. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அப்படின்னு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேங்கிறாரு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அவர் மேல் கல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அவங்க அந்த இடத்துல அவர் கல்ல எறியும் பொழுது அந்த இடத்துல விட்டு தான் போறாரு ஒழிய,
அந்த இடத்துல என்ன செய்றாரு? காணாம போயிட்டு, அந்த இடத்துல அடி வாங்கக்கூடாதுன்னு மறைஞ்சு போகல அவரு. அந்த இடத்த விட்டு, அந்த சூழ்நிலைய விட்டு அவர் கடந்து போறத பார்க்க முடியும். நீங்க அதே யோவான் நிருபம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க 30, 31 வசனத்த நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொல்லும்பொழுது, அதே போல. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் அவ்வளோ பாடுகள் மத்தியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்றத நம்ம பார்க்க முடியும். எதுக்காக இதெல்லாம் செய்றாரு? இவ்வளோ பாடுகள், இவ்வளோ காரியத்துக்கும் எதுக்கு நம்ம செய்றாரு? 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்ப இவ்வளோ பாடுகள் மத்தியிலயும், நான் எதுக்காக அந்த ஊழியங்கள்லாம் செய்யணும் அப்டின்னா, இது எல்லாமே பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைய நம்ம பெற்றுக்கொள்றது, அத கைக்கொள்றது, அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல. அதுதான் உண்மையான தேவனிடத்துல அன்பு கூர்ற காரியமா இருக்கு. அது அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவரு சொல்ற உபதேசங்கள் ரொம்ப கடினமான காரியங்கள் அல்ல அப்டிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் என்ன சொல்றாரு? அவர் செய்த ஊழியங்கள். நான் தான் நடந்து வந்த அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார்ன்னு வேதவசனம் நமக்கு சொல்லுது. அப்ப அவர் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாம் கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியங்களா இருக்கணும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம மாம்ச இளைப்பாறுதல் பத்தி சொல்லலைங்க. ஆத்ம இளைப்பாறுதல பத்தி அவர் சொல்றாரு. அதாவது நித்திய ஜீவன குறித்து சொல்றாரு. என் நுகம் மெதுவாயும், என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்ப நீ அந்த பாடுகள் மத்தியில போறியா? அது வந்து ரொம்ப லெகுவான ஒரு காரியம். அது ரொம்ப மெதுவான காரியம். என்னுடைய வார்த்தைய கைக்கொள்வது உனக்கு ரொம்ப மெதுவான, ரொம்ப லேசான அந்த காரியமா இருக்கும். அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றத நான் பார்க்கிறோம். அப்ப எந்த காரியத்த குறித்து? இப்ப நீ இதுக்கு அடுத்து வாசிக்கிற வசனங்கள, அப்ப ஒரு சுவிசேஷத்தின் நாமத்தின் நிமித்தம் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம நிக்கணும்னு. எது சுவிசேஷம்? எதெல்லாம் சுவிசேஷம்? அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு சில வசனங்கள நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆமென். ஆமென். வேத வாக்கியம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இப்ப கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், அதை அவருடைய சிலுவையில, அவருடைய சரீரத்துல அத சுமக்கும்படியா மனிதனாய் இந்த பூமியில வெளிப்பட்டார். அப்ப திருமணம் செய்யவோ, இல்ல தன்னை ராஜாவாக நிரூபிக்கவோ அவர் இந்த பூமிக்கு அவர் வரல. அதனால தான் எல்லா சூழ்நிலையுமே அவர் தன்னை தாழ்மைப்படுத்தியே அவர் இந்த இடத்துல போறார். அவர் ராஜாதி ராஜா தான், கர்த்தாதி கர்த்தா தான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தேவன், அவர் என்ன செய்றாரு? தன்னை தாழ்த்தி மாம்ச அடிமையின் சாயல் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. பிலிப்பியர்கள் நிருபத்துல வாசிக்கும்பொழுது. அடிமையின் சாயல் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட தேவன் அவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம். அந்த தேவன் என்ன செய்றாரு? வேத வாக்கியங்களின்படியே, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு சொன்ன வேத வார்த்தையின்படியும், இன்னும் அநேக வேத வார்த்தைகளின்படியும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறுதலா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வரதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பின்பு கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். மற்ற எல்லாருக்கும் அவர்கள் தரிசனமாகி, இன்னும் அநேக பேருக்கு தரிசனமாகி, அவர் மறுபடியும் வானத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல வரும்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இது மாத்திரம் தான் சுவிசேஷ காரியங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சில காரியங்கள் வசனங்கள வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக
இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். யார் இந்த பரிமள தைலத்தை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாள் அப்படிங்கிறவங்க தான் அவங்க என்ன செய்றாங்க, ஆ சரீரத்தில வந்து அந்த பரிமள தைலத்தை அவர் ஊற்றுறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தில் ஊற்றினது, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்ப இந்த சுவிசேஷம், இந்த நடக்கிறது சம்பவங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆ ஊழிய பாதையில் நடக்கும்பொழுது, ஒவ்வொரு பட்டணமா அவர் பயணிக்கும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவத்த தான் இந்த இடத்துல சொல்லுது. ஆனா இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, அப்ப எத சுவிசேஷம் இந்த பைபிள் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு சில வசனங்கள வாசிச்சு பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ம், அதே மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 வசனம் 2 வசனங்களையும் தொடர்ந்து வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். ஆமென். இது 2 காரியமும் ஒரே சம்பவம் தான். மத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது சொல்ற வார்த்தை, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்னு மத்தேயு புத்தகத்துல சொல்றாரு. மார்க்ல சொல்லும்போது சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னா. அப்ப மனம் திரும்புதலுக்கு உண்டான வேத வார்த்தைகள், அவர் சொன்ன எல்லா காரியங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், இது எல்லாமே சுவிசேஷத்தை தான் அது மையப்படுத்ததா இருக்கு. அப்போ அவர் சொல்ற காரியங்கள் பரலோக ராஜ்யம், மனம் திரும்புதல், அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுற காரியம், இது எல்லாவற்றுமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து மத்தேயு புத்தகத்துல நீங்க 5, 6, 7 மலைப்பிரசங்க காரியங்களா இருக்கட்டும், இல்ல அவர் தன் வாயை திறந்து சொன்ன எல்லா வசனங்களும் எதுவா இருக்கு? சுவிசேஷ வசனங்களா இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏன்னா அநேகர் சொல்ற ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிச்சிட்டீங்களா? அப்படின்னா எத மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிறது. இயேசு எருசலேம்ல பிறந்தது. அப்ப அவர் நமக்காக பாவங்களுக்காக மரித்தது. இத சொன்னா அதுதான் சுவிசேஷம் மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல. இது ரட்சிக்கப்படுவதற்கு சொல்லுகிற ஒரு வசனங்கள். புதிதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு மாத்திரம் சொல்றது. ஆனா மற்ற எல்லா வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின எல்லா வேத வசனங்களும் சுவிசேஷ வசனங்கள் தான். அது நல்ல செய்தி தான். அது ஒரு நற்செய்தி தான். அந்த நற்செய்தியை கேட்டு இன்றும் அநேகர் மனம் திரும்புதலுக்குள்ளாக வரோம். இன்னைக்கும் அநேகர் அவர் அதில் பாவத்திலிருந்து மனம் திரும்புறத நம்ம பார்க்க முடியும். அப்ப வேத வசனங்கள் நம்ம எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் பேசின எல்லா வசனங்களும் அது ஒரு சுவிசேஷமா இருக்கு. அப்ப முதல்ல நம்ம வாசிச்சோம் பிலிப்பியர் 1:27 27, 28ல. அப்ப கேட்ட சுவிசேஷத்திற்கு நாம் பாத்திரரா இருக்கிறோமா அப்படின்னா, ஒவ்வொரு வேத வசனமும், ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறோம். இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் நம்ம கேட்குது. அப்படி இல்லைன்னா கூடுகையில கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் நம்ம கேட்குது. அப்ப கேட்ட வேத சத்திய வசனங்கள் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில கிரியை நடப்பிக்குதா? அப்ப என் வாழ்க்கையில மனம் திரும்புதல கொண்டு வருதா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மாறி, புதிய மனுஷனா புது சிருஷ்டியா நான் மாறிக்கிட்டே இருக்கிறேனா? அல்லது நான் ஒவ்வொரு நாளும் இல்ல கேட்ட அந்த சுவிசேஷத்துல ஆரம்பத்துல உள்ள அந்த விசுவாசம் அது அப்படியே இருக்கு. அதுலருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல, வளர்ச்சி இல்ல. அப்படியே நான் அந்த அந்த உற்சாகத்துல எப்படி இருந்தேனோ, அந்த உற்சாகம் ஒரு ஸ்டேஜ் வந்தோனே அப்படியே நின்றுது. அப்படின்னா சம்திங் ராங். ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, இன்னும் நான் ஏதோ விஷயத்துல மனம் திரும்பாம, இல்ல அவர் எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்திற்கு பாத்திரரா இல்லாம நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மார்க் புத்தகம் 13:13 சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகையப்படுகிற முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா நாள்லயும் நம்மளுக்கு போராட்டங்கள், பாடுகள், எல்லா உபத்திரவங்கள் வரும். ஆனா முடிவு பரியந்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நிலைத்து நிற்கிற பிள்ளையா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மாத்திரமே நம்ம ரட்சிக்க முடியும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டும் வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஆமென்.
ஆமென். இந்த வசனம் இன்னும் தெளிவாவே குடுக்குது. நியாயப்பிரமாணமும், தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இன்னும் இங்கிலீஷ் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபோர்சிங் இல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்படிங்கிற வார்த்தை பலவந்தமாய்ங்கிற வார்த்தையில பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல வேத வசனங்கள. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம் செவி கொடுக்காதபடிக்கு அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்ல அந்த வசனத்தை சாந்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது ஒன்று 30ம், ஒன்று 60ம், ஒன்று 100மாய் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு விதை. ஏன்னா விதை உவமையை சொல்லும்பொழுது, நல்ல நிலத்தில விழுந்த விதை எப்படிப்பட்டதா இருக்குதாம்? 30, 100, 60மாய் அது பலன் கொடுக்கிறதா இருக்கும். அட்லீஸ்ட் 30வது பலன் கொடுக்கிறதா இருக்கும். ஆனா, அந்த வசனத்தை நான் வழி அருகே விழுந்த விதையா இருந்தாலோ, இல்லது கற்பாறை இடத்துல விழுந்தாலோ, இல்லது முள்ளுள்ள இடத்துல விழுந்தாலோ, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாததாக போகும். அப்ப அது அவமாய் போகும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி போகும்? ஒரு பிரயோஜனம் இல்லாது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம், கேட்கிற நாம், அப்ப அதை எப்படி அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ஆமென். இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய விருப்பம் என்னவா இருக்கு? நாம எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களா மாறணும். ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களா மாறணும்? ஏன்னா நம்மளை உண்டாக்கினவர் பரிசுத்தர். ஆகையால் நாம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நம்ம அவர் பிள்ளைன்னு அப்படின்னா நாமளும் பரிசுத்தரா இருந்தா மாத்திரம் தான் நம்ம அவருடைய அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ள பிள்ளையா நம்ம மாற முடியும். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளையா நம்ம மாற முடியும். அப்ப நம்ம பரிசுத்தமா மாறணும்னா என்ன வேணும்? வேத வசனம் நமக்கு வேணும். ஏன்னா அவருடைய வசனம் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தும். ஏன்னா நீங்க யோவானுக்கு நிருபம் 17:17 வாசிக்கும்போது அவருடைய வசனம் தான் எல்லா சூழ்நிலைக்கும் நமக்கு தேவைப்படுறதா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. மன்னிக்கணும், அதை நானே வாசிச்சர்றேன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தையும் அவர் அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப அவர் எதற்காக அழைத்திருக்காரு? நம்மளுக்கு பரிசுத்தத்திற்காக தான் நம்மள அழைத்திருக்கிறார். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கணும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பா இருக்குதா? அது ஒரு பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கல. நாம் செய்த ஏதோ நற்கிரியையினால, நாம ரொம்ப குணமுள்ளவங்கனால, நாம அந்த கேட்டகரியில நம்மள ஆண்டவர் ரட்சிக்கல. நாம் பாவியா இருக்கையில் கர்த்தர் எனக்காக இறங்கி வந்தார். அதுதான் வேத வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசு தான் பவுல் தன்னை சொல்லும் பொழுது கூட தீமோத்தேயு புத்தகத்துல 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமியில வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமா இருக்குது. அதில் பிரதான பாவி நான் அப்படின்னு தன்னை தாழ்த்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப பாவிகளை ரட்சிக்க தான் வந்திருக்கிறாரு. ஏதோ நாம செய்த நீதியினால அவர் நம்மள ரட்சிக்கல அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்ப அவர் எப்படிப்பட்ட அழைப்பா இருந்துச்சா? பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. எவ்வளவு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. யார பார்த்து சொல்லுதுன்னா, நம்மள பார்த்தா சொல்லுது. யார் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுது. பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எதை கவனித்து பார்க்கணுமா? கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்கலா இருக்கணும். அப்பதான் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களா நாம இருக்க முடியும். அப்ப நம்ம யார கவனிச்சு பார்க்கணும்னு சொல்லுது இந்த இடத்துல வேதவசனம்? அவருடைய கிறிஸ்து இயேசுவை, அவருடைய நடக்கையை, அவருடைய வார்த்தையை, அவருடைய செயலை,
அவர் பூமியில வந்து அவர் செய்த எல்லா ஊழியங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்கணும் வேத வசனத்தை. அதனாலதான் வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப அவர் செய்த எல்லா கிரியைகளும் செயல்களும் ஒரு 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 பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு, எப்படி அதை நடந்துக்கிறாரு, எப்படி அன்பா இருக்கிறாரு, எப்படி நீதி உள்ளவரா இருக்காரு, எப்படி மற்றவர்களுக்கு தாழ்மையா நடந்துக்கிறாரு, எப்படி கால் கழுவுற காரியமா இருக்கட்டும், ஊழியர்களை எப்படி அவர் ட்ரெயின் பண்றாரு, எப்படி அவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா நடந்து காட்டினாரு, எப்படி அவர் தன்னை பரிசுத்தமா தேவனா தன்னை விளங்கி காட்டினாரோ அதை நம்ம கவனித்து பார்க்கிறவர்களா இருந்தா மாத்திரமே நம்ம பரம அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் பங்குள்ள பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். எப்படிப்பட்ட காலத்துல அவர் இந்த காரியங்கள்லாம் செய்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அநேக பாடுகள் மத்தியிலும், அநேக உபத்திரவங்கள் மத்தியில தான் அவர் ஊழியம் செய்தார். அவர் வாழ்ந்த காலத்திலயும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரி வயசுல நம்ம பார்க்கும்போது, நம்ம பைபிள்லயே அநேக இடத்துல நம்ம அத பார்க்க முடியும். பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏரோதியர், செலோத்தியர் இப்படின்னு ஒரு சில பேர்லாம் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில இருந்தாங்க. பரிசேயர் நம்புற ஒரு விஷயம், சதுசேயர் நம்ப மாட்டாங்க. சதுசேயர் நம்புற ஒரு விஷயம், பரிசேயர் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ளேயே 2 பிரிவா இருந்தாங்க. 3 பிரிவு, 4 பிரிவா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரோமர்களுக்கு ஆ என்ன சொன்னாலும் கீழ்ப்படிகிறவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்ய முடியும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அது மூலியமா? நீங்க எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகள் உள்ள இடத்துலயா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அந்த இடத்துலயும் நம்மாலும் ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறதா இருக்கும். வாசிக்கலாம் எபிரெயர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்ப நமக்கு பலவீனமா இருக்குது அப்படிங்கிறது குறித்து அவர் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. நமக்காக பரிந்து பேசுறவரா தான் இருக்கிறார். என் புள்ள கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில கொஞ்சம் பலவீனமா தான் இருக்குது. சரீர பிரகாரமா பலவீனமா தான் இருக்கு. ஆனாலும் என் பிள்ளை இன்னும் இன்னும் வளரும். இன்னும் நாளைக்கு இந்த ஊழியத்தை செய்யும். நாளைக்கு இவங்களுக்காக ஜெபிக்கும். நாளைக்கு இவங்களுக்காக பிரயாசப்படும். இவங்க ரட்சிப்புக்காக என் என் பிள்ளை பிரயாசப்படும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார். இப்ப எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். ஏன்னா அவரும் அந்த பாடுகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும் தான் ஊழியம் செஞ்சார். அப்ப நாமளும் நம்முடைய ஊழியத்தை பத்தி ஆண்டவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருந்தார். அவ்வளவு சூழ்நிலையிலும் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? பாவம் இல்லாதவரா இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியரா நமக்கு இருக்கிறார். அப்ப என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் கேட்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன வசனங்களை இவர் மேற்கோள் கொள்றத பார்க்க முடியும். அதை யாரை குறித்து சொல்றாரு? தன்னை குறித்து தான் சொல்றாரு. நான் பரிசுத்தர் அப்படின்னு. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல வரும் பொழுதும் அதே இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்றாரு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு ஓயாமல் அவர்கள் தேவதூதர்கள் சொல்வதை நம்ம கேட்க முடியும். அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு பரிசுத்த தெய்வமா இருந்தாரு. அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு பங்குள்ள பிள்ளையா நாம மாறணும்னா, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கொண்டு நாம் பரிசுத்தமாய் மாறணும். அப்பதான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப தேவனை நான் தரிசித்தா மாத்திரம் தான், நான் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறேனோ, எந்த ஊழியங்களை செய்றேனோ, அந்த ஊழியத்துல ஒரு ஒரு கனி நம்ம பார்க்க முடியும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கனிய பார்க்க முடியும். என்னுடைய செயல்பாடுல கனிய பார்க்க முடியும். எப்ப அந்த பரிசுத்த தேவனுடைய அந்த தரிசனத்த நம்ம அவர தரிசிக்கிறதுனா என்ன? நேரடியா விஷுவலா பார்க்கறது மாத்திரமா இல்ல. அவருடைய முகமுகமாய் அவருடைய வேத வசனம் நமக்குள்ள உள்ளுணர்வோடு கூட பேசுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அவர தரிசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
நாம பரிசுத்தமாய் மாற ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். எனக்கு எது எதெல்லாம் மாம்ச கிரியைகள் எனக்குள்ள இருக்குதோ, அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது. இது வேத வசனம் சொல்ற காரியம். ஆம், எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 30, 31 வசனங்கள நம்ம வாசிக்கும்போது, சகலவித துர்க்கமும், ஆ கோபமும், எல்லா காரியமும் உங்கள விட்டு நீங்க கடவது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப வேத வசனங்கள் சொல்ற எல்லா வசனங்களுக்கும் நான் கீழ்ப்படுகிற பிள்ளையா, இந்தந்த குணம் வந்து கடவுளுக்கு பிடிக்காது. இந்தந்த காரியங்கள், செயல்கள் தேவனுக்கு பிடிக்காது. ஒருத்தர மன்னிக்காம இருந்தா தேவனுக்கு பிடிக்காது. அவன் எப்பேர்ப்பட்ட நமக்கு விரோதமா செய்திருந்தாலும், அவர்கள மனப்பூர்வமா மன்னிக்க சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லிக் குடுக்குது. ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வார்த்தைய முழுமையா எனக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு, அவங்கள முழு இருதயத்தோட என்னால மன்னிக்க முடியுதா? அப்படி மன்னிக்க முடியல அப்படின்னா, நாம கடவுளுடைய வார்த்தையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓப்பன் டோர், அதாவது ஒரு திறந்த வாசல வச்சிருக்கோம். யாருக்கு? சாத்தானுக்கு. அப்ப அந்த சாத்தானுக்கு வச்சிருக்க அந்த திறந்த வாசலை நாம குளோஸ் பண்ணாம, நாம கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள செயல்படவே படாது. அந்த திறந்த வாசல் என்ன அப்படிங்கிறது தேவ ஆவியானவர்ட்ட உட்கார்ந்து நீங்க முழங்கால் போட்டு, "ஏசப்பா என்கிட்ட எந்த வாசல் திறந்த வாசல் பிசாசுக்கு நான் வச்சிருக்கிறேன்?" இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்கலையா? அந்த காரியத்த நான் என்னோட க்ளோஸ் பண்றேன். இந்த நாள்லருந்து நான் அத க்ளோஸ் பண்றேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வரணும். அவருடைய சத்தத்த நான் கேட்கணும். அவர நான் தரிசிக்கணும். அவருடைய வார்த்தைய நான் கேட்கணும். நான் என்ன செய்யணும்? என்ன அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால கண்டிப்பா அவர் என்ன சரியான வழில தான் கொண்டு போவாரு. அவருடைய நோக்கமும், அவருடைய சித்தமும் என்ன அப்படிங்கிறத நான் அறிந்து, அந்த ஊழியத்த நான் செய்யணும் ஏசப்பா. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிற பிள்ளையா இருக்கணும். நீங்க மத்தேயு புத்தகத்துல நீங்க 12ஆம் அதிகாரம் 47ல இருந்து 50 வசனங்கள் நீங்க வாசிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அ அவருடைய சித்தத்த என்னன்னு அறிஞ்சு செயல்படுறவங்க மட்டுமே அவருடைய சகோதரனும், சகோதரியுமா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரு இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுகிட்டு இருக்கும்போது, அவங்களோட தாயும், அவருடைய சகோதரர்லாம் வந்து கேட்கும்பொழுது, உங்கள சந்திக்கணும்னு சொல்லும்பொழுது அவர் சொல்ற வார்த்தை, "என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ?" அப்படிங்கிறாரு. அப்ப அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கிறது எவனோ, அவன் தான் என் சகோதரனும், என் சகோதரியுமா இருக்கிறாங்க, என் தாயுமா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்றத பார்க்கணும். அப்ப இயேசப்பாவுக்கு சகோதரனா, ஒரு தாயா, ஒரு ஒரு சகோதரியா நம்ம அவ்ளோ ந உறவுல நம்ம போகணும் அப்படின்னா, அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம அறிந்து செயல்படுறதா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆமென். இன்றைக்கு இந்த ஊழியத்த தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம், நீங்கள் புறப்பட்டு போய் அப்படிங்கிற ஊழியம். இன்னைக்கு புறப்பட்டு வா அப்படிங்கிற ஊழியங்கள நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். கட்டிட சபைகள்லயும், பெயர் கிறிஸ்தவர்களான இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். புறப்பட்டு இங்க வாங்க. இங்க கர்த்தருடைய தரிசனத்த பார்க்கலாம். இங்க கர்த்தருடைய அசைவாடுதல நீங்க பார்க்க முடியும்னு கூப்பிடுவாங்க. ஆனா, நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஊழியம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்ப இன்னைக்கு எங்கும் நம்ம புறப்பட்டு போய், பிரயாசப்பட்டு, அட்லீஸ்ட் நம்ம பக்கத்து வீட்லயாவது நம்ம போய் கடவுளுடைய வார்த்தைய சொல்றோமா? நம்ம சொந்த பந்தங்களுக்கு தூரத்துல இருக்கிறாங்க. பரவால்ல. நாம இங்கருந்து பஸ்ஸ புடிச்சு போயாவது, எப்படியாவது கடவுளுடைய சத்தியத்த அவங்களுக்கு அறிவிச்சிருவோம். அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ, ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனா சத்திய சுவிசேஷத்த அவங்களுக்கு அறிவிச்சிரணும். ஏன்னா சமயம் வாய்த்தாலும், வாய்க்காவிட்டாலும் ஞானமாய் சுவிசேஷத்த பிரசங்கிக்கிறது இது என்மேல் விழுந்த கடமையா இருக்குதுன்னு பவுல் சொல்றாரு. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தர் மேல் விழுந்த தலையாய கடமையா இருக்கு அந்த காரியம். அப்ப இதுல நம்ம பிரயாசப்படுறோமா? அப்ப அப்படிப்பட்ட பிரயாசப்படுறவங்களுக்கு கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, அப்ப ஏசப்பா நம்ம கூடயே இருந்து கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல புறப்பட்டு போகணும். ஏசப்பா நமக்கு குடுத்திருக்கிற ஊழியத்த என்னன்னு கேட்டு அத செய்யணும். அததான் இவ்வளவு நேரம் நம்ம வாசிச்சோம். சுவிசேஷ வசனங்கள நம்ம கேட்கிறோம். கேட்ட வசனத்தின்படி நம்மள ஒப்புக் கொடுத்து, எந்தெந்த காரியம் பிரியமில்லையோ அது எல்லாத்தையும் விட்டு இருந்து ஓப்பன் டோர்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய புறப்பட்டு போய் அந்த ஊழியத்த செய்யற பிள்ளைகளா நாம் மாறணும். அப்படி மாறும்பொழுது ஏசப்பா நம்ம கூடயே இருந்து, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்படின்னு முடியுது. அது ஆமென்னு சொல்லி முடிக்கிற அந்த வசனம். அப்போ நம் மூலியமாய் அடையாளங்களும், அற்புதங்களும் தேவன் செய்வார். நாம செய்ய போறதில்ல. நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். வேத வசனம் சொல்ற அந்த காரியமா இருக்கு. அப்ப வேத வசனம் சொல்ற அந்த ஒரு விஷயம் என்னது? நீங்கள் புறப்பட்டு போறது மாத்திரம் தான். தேவ ஆவியானவர் ஒத்தாசையோட அவருடைய வார்த்தைய மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போறோம். நம்ம வேற எதுவுமே எடுத்துட்டு போல. ஏன்னா வழியில இயேசு சுவாமி ஊழியருக்கு சீசர்கள ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாரு? வழிக்கு பையையாவது
பாதரட்சைகளாவது நீங்க எடுத்துக்கொண்டு போக வேண்டாம்னா. திரும்பி வரும்பொழுது அவங்க என்ன பதில் குடுக்குறாங்க? எங்களுக்கு எதுவுமே குறைவாகல. அப்ப நாம என்ன நெனச்சு வர்றோம்? நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம்னா, நம்மளுக்கு நெறைய தடையாகும். நெறைய பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் அது எல்லாத்தையும் கைவிடவே மாட்டார். நம்மளுக்கு எதுக்காக எந்த பிரயாசப்பட்டாலும், அந்த பிரயாசத்துக்கு உண்டான பலன ஆண்டவர் இம்மையிலே குடுக்க வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் முதல் அதிகாரம் 5லிருந்து 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆமென். ஆமென். இந்த வேத வசனத்துல சொல்லப்படுற காரியத்துல ஒரு 8 காரியம் சொல்றாரு. 1 விசுவாசம், 2வது தைரியம், 3வது ஞானம், 4வது இச்சை அடக்கம், 5வது பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இந்த 8 காரியத்தில் ஒண்ணோட ஒண்ணா ஒரு செயின் போல அதோட கூட அப்படிங்கிற வார்த்தைய சொல்றத பார்க்க முடியும். அப்ப இது எல்லாமே நம்ம இருக்கணும். இது எல்லாமே கூட இருக்கணும். இது எல்லாம் இருந்து, இது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு செலுத்துற பிள்ளையா இருந்தோம் அப்படின்னா, இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உண்டாயிருக்கிறது மாத்திரம் சொல்லல. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கொண்டு நாம இதுல ஒவ்வொன்னும் பெருகணும். விசுவாசத்துல நாம பெருகணும், தைரியத்துல பெருகணும், ஞானத்துல பெருகணும். ஒவ்வொரு நாளும் இச்சை அடக்கம்ல எந்தெந்த காரியம் எனக்கு தடையா நிக்குதுங்கிறத பார்த்து அது எல்லாவற்றையும் விலக்கணும். அடுத்து பொறுமை. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்துல பொறுமையா இருந்து செயல்படுறேன்னா, நாளைக்கு இன்னும் பொறுமையா இருக்கணும். எவ்வளோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதிர்த்து வந்தவங்க வந்தாலும் சரி, குடும்பத்துல உள்ளவங்க பிரச்சனை குடுத்தாலும் சரி, அது எல்லாவற்றிலயும் இன்றைக்கு எந்த அளவுக்கு நான் பொறுமையா இருக்கிறேன்? இன்னைக்கு இந்த பொறுமையோட நாளைக்கு இன்னும் அதிகரிக்குதா? இல்ல அதோட குறைஞ்சு போச்சா? இல்ல நான் இடறி விழுகுறேனா? இல்ல பொறுமைய இழக்கிறேனா? அப்படிங்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவர் என்ன செய்றாரு? நீங்க வளரணும். வளர்ச்சிய தான் அவர் ஆண்டவர் பார்க்கிறாரு. இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அப்ப தேவன் இடத்துல நம்ம கனி குடுக்குற பிள்ளையா இருக்கணும். அப்ப இது இது எல்லாம் நீங்க உண்டாயி நமக்கு பெருகுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கனி கொடுக்கிறத யாராலும் தடை செய்ய முடியாது. குடும்பத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, மத்த எதிர்த்து வருகிற யாராக இருந்தாலும் சரி, உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த கனியை தடை செய்ய ஒருவராலும் கூடாது. தேவன் தர நினைக்கிற ஒரு விஷயமும் தடைப்படாது. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இவைகள் இல்லாதவனை குறித்தும் அடுத்த இந்த இதே வசனத்த சொல்றாரு. இவைகள் இல்லாதவன் எவனோ அவர்கள் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து அப்ப இதெல்லாம் எதுவும் இல்ல. என்கிட்ட சுத்தமா ட்ரைனா இருக்கு அப்படின்னா, நம்ம சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். நம்ம கண்ணு இருந்தும் கண்கள் இல்ல. அதனால தான் பரிசேயர்கள, சதுசேயர்கள பார்த்து சொல்லும்போது என்ன செய்றார்? நீங்கள் கண்கள் இருந்தும் குருடரா இருக்கிறீர்கள். குருடருக்கு குருடர் வழிகாட்டுவதைப் போல நீங்க இருக்குது. நீங்க செய்யறத பாரியங்கள் பார்க்கும்பொழுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இல்ல இந்த 8 காரியம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல. அது பெருகவும் இல்ல அப்படின்னா, நாம் சுத்திகரிக்கப்பட்டதை, அதாவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில ஞானசானமே பெற்றுக்கொண்டாலும், அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு என்ன செய்றோம்? கண் சொருகி போன ஒரு குருடனைப் போல நாம இருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆகையால் அதான் ரொம்ப முக்கியம். ஆகையால் இப்ப இந்த வார்த்தையில ஒரு வேளை இருந்தாலும், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வருகை குறித்து நீங்க சொல்லி சீசர்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உவமைகளா சொல்லிக்கிட்டு வருவாரு. ஒவ்வொரு உவமை முடிவுல நீங்க கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதையா இருங்கள், விழித்திருங்கள், எச்சரிக்கையா இருங்கள்னு ஒவ்வொரு இடத்துலயுமே ஆ ஒரு கேள்விக்குறிய வச்சுட்டே தான் போவார். அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்குறீங்க. இவ்வளவு உவமையில நீங்க கேட்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இதுல இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. அப்படின்னு தெளிவா வேத வசனம் சொல்லுது. அப்ப நாம இந்த வசனங்கள்லாம் கேட்டு என் வாழ்க்கையில செயல்படலன்னா,
நான் கண் சொருகி போன குருடனா இருந்தேனா, நாம் இடறி போவோம். அதுதான் வேத வசனம் இந்த இடத்துல சொல்லுது. அப்ப இடறி போகாதபடிக்கு தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்காரோ, அந்த சித்தத்தை நோக்கி என் கிறிஸ்தவ வாழ்க்கை போகணும். கிறிஸ்தவ ஜீவியம் போகணும் அப்படின்னா, அப்ப இந்த இன்னைக்கு இந்த சொல்லப்பட்ட அந்த 8 வார்த்தைக்கு நாம் உண்டாகி பெருகி இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம வசனத்தை வைத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். தீர்க்கதரிசன புத்தகம். ஓசியா. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஆமென். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இந்த வசனம் நமக்கு தான். நாம எல்லாருமே கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதிகளா இருந்திருப்போம். பெயர் கிறிஸ்தவர்களா இருந்திருப்போம். அப்படி நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம வந்திருப்போம். நம்ம எல்லாரையும் குறித்து தான் சொல்றாரு. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து, நாம் எல்லாம் விதைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். விதைக்கப்பட்ட நாம் சரியானபடி கனி கொடுத்தே ஆகணும். அது வளரணும். வளர்ந்து கனி கொடுத்தே ஆக வேண்டும். அததான் ஆண்டவர் சொல்றார். இரக்கம் பெறாதவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க நமக்கு. நாம அறியாம இருந்த நம்மளை தேடி வந்த தேவன் நம்ம சொல்றாரு, நீ என் ஜனம் அல்லாது இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, நீ என்னுடைய ஜனம்பா நீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அப்ப நாம எப்படி சொல்லணுமா? என் ஆண்டவரே, என் கர்த்தரே, ஆண்டவரே உங்களுக்கு என்ன விருப்பம்? ஆண்டவரே உங்களுக்கு என்ன சித்தம்? அப்படின்னு அவர் சித்தத்தை அறிந்த பிள்ளைகளாகும். இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டுல பவுல் மேற்கோள் காட்டும் பொழுது இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆவியானவர் அழகா எடுத்து சொல்லிப்பாரு. அதையும் நம்ம வாசிக்கலாம். ரோமர்கள் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரில் இருந்தது மாத்திரமல்ல, புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஆமென். ஆமென். முடியும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு ஓசியா தீர்க்கதரிசன புத்தக வசனத்தை மேற்கோள் காட்டுறார் பவுல். ஆனா ஆரம்பிக்கும் பொழுது 21வது வசனத்துல மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மண்ணால படைக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் சொல்றாரு, களிமண்ணால ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை செய்யறாரு. அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? ஒண்ணு கனவீனமான காரியத்துக்கும், ஒண்ணு கனமான காரியத்துக்கும் அத செய்யறது போல, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்கும், அவருடைய கிருபைய ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, தமது வல்லமையை தெரிவிக்கவும், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அவர் ஒவ்வொருத்தர் மூலியமா தம்முடைய சித்தத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது முதல்ல நம்ம அறிந்த பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கிற ஏதோ நம்ம கடவுள அறியாது இருந்தோம். இப்ப தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம். வேதத்தை வாசிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியங்களை செய்யறோம். அதோட மாத்திரம் இல்ல. அந்த ஊழியத்தோட மகிமையும், கனமும் என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அத அறிந்து மத்தவங்களுக்கு பெருமைக்காக சொல்றதுக்காக அல்ல. தேவன் நமக்கு அந்த அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம கடவுளை தேவனை அறியாத ஜனம் நம்ம. அப்படிப்பட்ட ஜனத்தை நான் என்னுடைய ஜனம்னு அவர் உரிமையா சொல்றதும், அந்த ஜனத்துக்கு தன்னுடைய கிருபையும் கொடுத்து ஏன்னா நம்ம முதல் வசனத்துல பிலிப்பியர்ல வாசிக்கும்போது இதுவும் தேவனுடைய செயலே அப்படின்னு முடியறத பாக்குறோம். பிலிப்பியர் 1:28. அப்ப இதுவும் தேவனுடைய செயல்னா எல்லாமே தேவனுடைய கரத்துல தான் இருக்கு. ஏதோ நம்மளுடைய பிரயாசத்தினாலயோ நம்மளுடைய செயல்பாட்டினால எந்த செயலுமே நம்ம நடத்த முடியாது. அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒண்ணுமே நடத்த முடியாது. ஒரு சின்ன ஒரு பொருளை இங்க இருந்து அங்க எடுத்து வைக்க முடியாது. காரணம் அவருடைய
கிருபை இல்லாட்டினா, அதாவது தேவன் நம்ம மேல வைத்திருக்க ஈவு. நான் அதுக்கு தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு, பரம ஈவு தான் கிருபைங்கிற வார்த்தை. அப்ப அந்த கிருபைய அத பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத எனக்கு தேவன் அந்த கிருபைய குடுக்கிறார். அப்ப அந்த பெற்றுக்கொண்ட பாத்திரத்து மேல் அவர் சாந்தத்தோடு பொறுமையா இருந்தாலும் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதே இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசிக்கும் ERV ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல நீங்க வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, காட் ஹாஸ் ஆல்ரெடி பிரிப்பேர்ட் தெம் டு ஷேர் ஹிஸ் குளோரி அப்படின்னு. தம்முடைய மகிமைய முன்கூட்டியே ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாராம். யாருக்கு? அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு. முன்னாடியே எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய மகிமை, அளவிட முடியாத அவருடைய மகிமைய அவருடைய பிள்ளைகள் மூலமா அவர் மற்றவர்களிடத்துல வெளிப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல, புறஜாதியரும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இந்த ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்தும் பவுல் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நம்ம இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல பார்த்து, நம்ம சிநேகிக்கப்படாதவர்களா நம்ம இருந்தோம். ஆனா நம்ம சிநேகிக்கப்பட்டவர்களா ஆண்டவர் நம்ம மாத்தி இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய கிருபையும் கொடுத்து. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த நாள் கூடுகை நாம் நிறைவு செய்வோம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, நாம் அவருடைய புண்ணியங்கள், அவர் செய்த நன்மையான காரியங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யார் அவங்க அப்படிங்கிறத அடுத்த வசனம் அந்த வார்த்தை தொடர்ந்து சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த 4 காரியத்தை அவர் சொல்றாரு. நம்ம யாரை குறித்து சொல்றாருன்னா, அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், கனி கொடுக்கிற பிள்ளைகள், அவருடைய சித்தத்தை அறிய விரும்புகிற பிள்ளைகள், அவருடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அவருடைய வருகைக்காக கரை திரைப்பிள்ளை எது வந்தாலும் சரி அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் துளைக்கிற பிள்ளைகள், மாம்ச சிந்தைகளை அழிக்கிற பிள்ளை. அப்ப இது எல்லாமே யாரை பத்தி சொல்லுது? நம்மை குறித்து தான் சொல்லப்படுது. நீங்களோ உங்களை யாருக்கு? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய. அப்ப அவரை பத்தி எப்படிப்பட்ட காரியத்துல இருந்தவங்கள எப்படி மாத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத அறிவிக்கிற பிள்ளையா இருந்தோம் மாத்திரம்தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நாம் மாறுவோம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படிங்கிறத நம்ம வாசித்தோம். அப்ப அழைக்கப்பட்ட பிள்ளைகளா மட்டும் இல்லாதபடிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய் நாம் மாறணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டால் மாத்திரமே இது சாத்தியம். அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்படுற சீஷர்களுக்கு மாத்திரமே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நாம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அவர்கள் தான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் செய்கிற காரியம் என்ன? ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுற ஒரு ஊழியம். இன்னைக்கு ஜனங்களுடைய பாவத்திற்காக நாம் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா, நாமளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்ப நம்ம பரிசுத்த ஜாதி, அததான் நம்ம முன்னாடி அநேக வேத வசனங்கள், அவர் ஒரு பரிசுத்த அழைப்பினாலதான் நம்ம அழைத்திருக்கிறாரு. நம்ம பரிசுத்தம் ஆகணும் தான் அவருடைய விருப்பமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே தேவன் விரும்புற ஒரு காரியமும் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமா மாறணும். அப்பதான் தேவனை நாம தரிசிக்க முடியும். ஏன்னா ஏசாயா புத்தகத்துல 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவன் நமக்கும் அவருக்கும் நடுவாக நடுசுவர் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாவம் தான் இருக்கு. அப்ப அந்த பாவம் பரிசுத்தமான தேவனை மறைக்க செய்யுது. அப்ப தேவனை நான் தரிசிக்கணும் அப்படின்னா நான் பரிசுத்தமா மாறி ஆகணும். அதுக்கு எது தேவை? வேத வசனம் தேவை. அதை ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம கேட்கிறோம். ஏதோ ஒரு சம்பிரதாயமா நம்ம கேட்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் எனக்கு வாழ்க்கையில என்ன கிரியை செய்யுது, என்ன செயல்பாட்டிருக்கேன், எவ்வளவு மாற்றமாயிருக்கேன் என் வாழ்க்கையில,
மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையா இருந்தோம் மாத்திரம்தான் நம்ம தேவன் விரும்புகிற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமா மாற முடியும். அப்ப நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்தது போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நான் பாத்திரனாக நான் முதல்ல மாற முடியும். அப்ப அவர் என்னை எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் உண்டான நோக்கமும் சித்தமும் என் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் பாத்திரனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நாள்ல தேவ ஆவியானவர் நம்மளோட பேசின வார்த்தையா இருக்கு. நாம் ஜெபிப்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளிலும் கூட அப்பா, நீர் பேசின ஒவ்வொரு வேத வசனங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அநேக விஷயத்துல தவறுனாலும் தகப்பனே, நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை சரி செய்ய எத்தனையோ வேத வசனங்களை கொண்டு எங்களை மீண்டுமாய் உமது பிள்ளையாய் சேர்த்துக் கொள்றீங்கப்பா. உமது மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கிருபையினால உமது இரக்கத்தினால தகப்பனே, நீ இந்த வானத்திலையும் பூமியும் உமது சிங்காசனத்தை விட்டு அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்காக இந்த பூமியில இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே. அப்பா நீ பரிசுத்தமுள்ள தேவன். அப்பா எங்களை பாவ மனுஷ சாயல்ல நீங்க இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. உமது வசனங்களை கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்னு வேத வசனம் சொல்லுது. உங்களுடைய நடக்க, உங்களுடைய செயல், ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் செய்யற எல்லா காரியங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையா, அதுவே எங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது அதை நாங்க பிரயாசப்படுத்துகிற பிள்ளையா எங்கள் ஒவ்வொருவரையும் மாத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உலக காரியத்திலையும் ஆண்டவரே சிற்றின்பங்கள்லையும் ஏதாவது ஒரு காரியங்கள் எங்களுக்கு தடை செய்யறதா இருந்தாலும், எந்த ஓப்பன் டோர் இருந்தாலும் இந்த நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது எல்லாவற்றையும் நாங்க க்ளோஸ் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு எது பிரியமோ, உமக்கு எது சித்தமோ, எது விருப்பமோ அதை மாத்திரமே எங்க வாழ்க்கையில நாங்க பிரயாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொரு நாளும் எங்க வேத வசனத்தை கொண்டு எங்களை உமது பிள்ளையா மாத்துறீங்க. உமது சித்தத்தை செய்கிற, உமது விருப்பத்தை செய்து இருக்கிற ஒரு பிள்ளையா எங்களை ஒவ்வொரு நாளும் மாத்துங்க தகப்பனே. அப்பா எங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள், அப்பா நண்பர்கள், நாங்க கண்கால்ல பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளணும். எங்களுடைய நடக்கையின் மூலமாகவும், எங்களுடைய வார்த்தையின் மூலமாகவும், அப்பா நாங்கள் செய்யற செயல்கள் மூலமாகவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துற பிள்ளையா எங்களை ஒவ்வொரு நாளும் மாத்துங்கப்பா. இந்த கடைசி நாள் வரும்போது தகப்பனே, உம்மை நாங்கள் அறிகிற அறிவுல நாங்கள் நாள்தோறும் வளரணும் தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாதுன்னு வேதவசனம் சொல்லுது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், நீதிக்கு மேல இன்னும் நீதி செய்யற பிள்ளையாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாறணும் தகப்பனே. அதுக்கு உமது வசனத்தை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் சரி செய்யுங்கப்பா. இந்த நாள்ல கூட தகப்பனே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற இந்த நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்துல ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பிரதர் கொஞ்சம் பிரேயர் பண்ண பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். அந்த பேரு ஜெரால் பிரதர். அந்த பேரு சொல்லுங்க எனக்கு 3வது மாசம் பிரதர். எனக்கு ஸ்பைனல் கார்ட்ல அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆச்சு. பிரதர் சொல்லுங்க பிரதர். ஆனா எப்படி 2-3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க அந்த பிரேயருக்கு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி. அது சொல்லுங்க பிரதர். 3வது மாசம் முடிய போகுது பிரதர். இப்போ 13ஆம் வந்தாக்கா. ஆனா இப்போ வந்து ஒரு 70%க்கு மேல கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு பிரதர். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நன்றி. சொல்லுங்க பிரதர். 100% ஸ்டார்டிங்ல இப்போ 70க்கு மேல டச் ஆயின்னு பிரதர். இப்போ இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நோய் இருக்குது. அந்த ஸ்பைன்ல இருக்கிற நரம்புகளை ஜாம் ஆயிட்டுச்சு. அப்புறமா நரம்பு ஷாக் அடிக்குது, கரண்ட் மாதிரி ஷாக் அடிக்கு. கால் ரைட் கால்ல பிரதர் இன்னும் இருக்குது. இன்னும் முட்டில இருந்து கீழே எலும்புல ஃபுல்லு மரத்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் கம்மி ஆயிக்குது. வீங்கிட்டு இருந்துச்சு பிரதர். அதுவும் கொஞ்சம் கம்மி ஆயிக்குது. இப்போ கூட கரண்ட் ஷாக் அடி இன்னும் இருக்குது பிரதர். இன்னும் எலும்புல இன்னும் இருக்குது. அதெல்லாம் அங்கங்க இருக்குது பிரதர். வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டா போயின்னுக்குறேன். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாங்க பிரதர். ஆண்டவர் வந்து இந்த 3 மாசத்துல அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் இப்ப எவ்வளவோ 70% வரைக்கும் ஆண்டவர் மாத்தி போட்டிருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. ஆண்டவருடைய நாம மகிமை படட்டும். அவர் தான் செஞ்சிருக்கிறாரு. நம்ம விசுவாசிக்கிறோம். நாம சாப்பிட்ட அந்த மெடிசனோ இல்ல டாக்டருடைய ஆலோசனையோ அவங்க கொடுத்த அந்த கரண்ட் ஷாக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2வது செகண்டரி. ஆனா ஃபர்ஸ்ட் தேவனுடைய கிருபை உங்க மேல இருந்தபடினால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சுகமாயி வந்திருக்காங்க. பூரண விடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாரு.
இன்னைக்கு நம்ம வேதத்துல நம்ம வாசிச்சது போல, தேவனிடத்துல இருந்து எந்த காரியம் நான் ஓப்பன் டோர் ஏதாவது காரியங்கள் வச்சிருக்கிறேனா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க பிரதர். இல்ல எந்த காரியம் வேணா இருக்கலாம். அது நம்ம முன்னோர்கள் செய்த அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள் கூட நம்ம பின்தொடர வாய்ப்பு உண்டு. அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, அவர்களுக்காக நீங்க ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. என் முன்னோர்கள் இந்த மாரி காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இதோட சாபங்கள் என்ன தொடர்ந்து வந்தா, ஆண்டவரே என்ன மன்னியுங்க. அது இந்த காரியங்கள தொடராதபடிக்கு தேவ ஆவியானவருடைய ஒத்தாசை கொடுங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தில ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, செயல்படுற காரியங்களும் சரி, குடும்பத்தில நீங்க மற்றவங்கள்ட்ட பேசுற காரியங்கள், இதெல்லாம் எந்தெந்த காரியத்தில தேவனுக்கு ஏதாவது விருப்பம் இல்லாத செயல்கள், வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாத்தையும் முதல்ல நம்ம குளோஸ் பண்ணுங்க பிரதர். குளோஸ் பண்ணி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. கேன்சல் பண்ணுங்க. அது ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே நான் இந்த காரியத்த சொல்லி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. இப்படி ஒவ்வொரு காரியம் நீங்க சொல்ல 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 ஒவ்வொரு விஷயமா கேன்சல் ஆகிட்டே வரும். ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது முற்றிலுமா உங்களிடத்துல இருந்து எந்த காரியமும் தவறு இருக்காது. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? கிருபையா இறங்கி பூரண விடுதலையா ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல கொடுப்பாரு. நம்ம அது 3 மாசம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பைபிள்ல அப்படியெல்லாம் எந்த ஒரு இடத்துலயுமே அற்புத அடையாளங்கள் நடக்கல. சொல்றாங்க, விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். பாவத்த அறிக்கை செய்றியா? அறிக்கை செய்றாரு. நீ முழுமையா ஏற்றுக்கொள்றாங்க. உடனே அந்த இடத்துல அற்புதத்த ஆண்டவர் செய்றாரு. அதனால நீங்க ஏன் இவ்வளவு காலம் தாமதம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அது நம்ம தான் ஏதோ ஒரு விஷயத்துல தடையா நிப்போம். ம ஏசாயா புத்தகத்துல 59 சொன்னது போல. நம்ம அது என்னங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து கேட்கும்போது கடவுள் வெளிப்படுத்துவாரு. அத நீங்க அறிக்கை செய்யுங்க பிரதர். நம்ம இப்ப ஜெபிப்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, சகோதரன் ஜெரால்டுக்காக ஒரு விஷயம் நாங்கள் வருகிறோம் அப்பா. கடந்த 3 மாதமா ஸ்பைனல் கார்டுல அப்பா அநேக வலி வேதனைகள, அநேக பிரச்சனைகள, பாடுகள அப்பா நீங்க சுமந்து வந்திருக்காங்கப்பா. இந்த நேரத்துல கூட ஒரு 70% வரைக்கும் ஆண்டவரே, நீங்க பூரண சுகத்த குடுத்த நீ வல்லவரா இருக்கீங்க. நீங்க 70% வரைக்கும் இந்த சுகத்தை இம்மட்டும் கொடுத்தமைக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எந்தெந்த காரியங்கள் இன்னும் தடையா நிக்குதோ, அந்த தடைகள் எல்லாவற்றையும் சகோதரனுக்கு உணர்த்தப்பட்டு, அந்த காரியங்கள்ல இருந்து அவர் மன்னிப்பு கேட்டு, அப்பா அதுலருந்து மனம் திரும்பும் பொழுது, அது எல்லா விஷயத்தையும் கேன்சல் செய்யும்போது, ஆண்டவரே நீ இம்மீடியேட்டா நீங்க சுகத்த குடுக்க வல்லவரா இருக்கீங்கப்பா. இந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை முற்றிலுமாய் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உமது கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வலிகளையும் அப்பா அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நரம்புல இருந்து தடை செய்கிற எல்லா பிரச்சனைகளையும் நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல அதை தடை செய்கிற எல்லா அசுத்தாவின் சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரனை விட்டு வெளியே போன கட்டளை கொடுக்கிறேன். திரும்பி வராது. அப்பா கர்த்தராகிய இயேசுவே, அப்பா சகோதரன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறாங்க. எந்தெந்த விஷயத்துல தவறு இருக்கோ அந்த தவறான காரியங்கள்லாம் அப்பா நான் அறிக்கை செய்கிறேன்னு சொல்றாங்க. அந்த எல்லாவற்றையும் அப்பா முற்றிலுமாய் ஆராய்ந்து அறிகிற தேவன், உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் வேதவசனம் சொல்லுது. இந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சகோதரனை முற்றிலுமாய் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்துல பலகீனத்தையும் வழிகளையும் உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரனை விட்டு வெளியே போன கட்டளை கொடுக்கிறேன். திரும்பி வராது. கர்த்தராகிய இயேசுவே, சகோதரனை முற்றிலுமாய் கர்த்தராகிய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையுமே உமது கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் நானு நம்ம பிரதர் விஜய் பிரதர்கிட்ட நான் விண்ணப்பம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பிரதர். எனக்கு சரிங்க. கீமோதெரபி வந்து வரலங்க பிரதர். எனக்கு போடுறதுக்கு இந்த தலையில பாதிச்சவங்களுக்கு தான் ஆமா. யாருக்குமே அந்த மருந்து. அதனால நான் போயிட்டு கூட்டிட்டு வந்தேன். கால் கையெல்லாம் வீங்கி இருக்குன்னு டாக்டர்கிட்ட சொன்னோனே, இந்த வீக்கத்துக்கு என்ன போயிட்டு நீ செக் பண்ணிடுவான்னு அனுப்பிச்சு விட்டாங்க வேற டாக்டர்கிட்ட. ஓகே. அங்க போன உடனே என்னன்ட்டாங்க, பிளட் யூரின்லாம் டெஸ்ட் பண்ணணும். நீ எல்லாத்தையும் டெஸ்ட் குடுத்துட்டு போ. மறுநாள் வந்து வா. ரிசல்ட் எடுத்துட்டு வந்து குடுன்னாங்க. அதே மாரி ஓகே. போய் குடுத்தேன் பிரதர். நானு ஓகே. டைராய்டு மாத்திரை போதும். ஒரு டப்பா முடிஞ்சிச்சுன்னா நீ எடுத்துக்காத மாத்திரைன்னு சொன்னாங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன் பிரதர். ஓகே. போய் டாக்டர்கிட்ட போனோனே, உனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. டைராய்டும் கிடையாது. உனக்கு ஆமென். ரத்தம் நல்லா இருக்கு. எல்லாம் இருக்குது. என்னன்னா, ஓகே. பவுத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க பிரதர். ஆனா ஆமென். ஏசப்பா எனக்கு மாத்திரை நான் கேட்டுட்டே போனேன் பிரதர். ஏசப்பாட்ட சொல்லிட்டே போறேன். எனக்கு கீமோதெரபி குடுத்துட்டு இருக்காங்கப்பா. நரம்பு மாத்திரையும் சாப்பிடுறேன். தைராய்டு மாத்திரையும் எடுத்துக்கிறதா இருக்குமே. நான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. உங்களோட சித்தம். நான் என்ன சாப்பிடணும், எப்படி ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கணுமோ நீங்க குடுங்கன்னு. ஆனா எனக்கு அந்த நரம்பு மாத்திரையும் இல்ல,
தைராய்டு மாத்திரையும் எனக்கு இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க ஆமென். பிரதர். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ரொம்ப நன்றி ஏசாப்பாவுக்கு கொடியான கொடி நன்றி சொல்லுவேன் பிரதர். இந்த ஆமென். வவுத்துல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பிரதர். ம். ஸ்கேன் பண்ண சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ம். ஏசப்பாட்ட விண்ணப்பம் ஜெபிக்கலாம் பிரதர். கண்டிப்பா சிஸ்டர். இம்மட்டும் அவர் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா அவர் மாற்றிக் கொடுத்தது. இதையும் மாத்திக் கொடுப்பாங்க சிஸ்டர். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் வேதவசனம் சொல்லுது. அதே நேரத்துல நாம பொதுவா நம்ம வீட்டு சபைகள்ல சொல்ற எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அறிக்கை செய்ற ஒரு காரியம். நீங்களும் அறிக்கை செய்யுங்க. ஏன்னா, எந்தெந்த விஷயங்கள் தேவனுக்கு உங்களுக்கு காட்டுறாரோ, எந்தெந்த விஷயங்கள் உணர்த்துறாரோ, அத உடனே அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். அப்புறம் நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாரு பைபிள் வசனத்துல, நீங்க தேவனோடு ஒப்புரவாகணும், மனுஷர்களோட ஒப்புரவாகணும். அதேபோல மனுஷங்கள்ட்ட ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்பொழுதெல்லாம், அவங்கள்ட்ட நீங்க ஓப்பனாவே என்ன செய்யலாம்? ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்புரவாகலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒப்புரவாகுற சூழ்நிலை இல்ல அப்படின்னா, தேவனிடத்துல ஆண்டவரே நான் ஒப்புரவாகணும், முழு இருதயத்துல மன்னிக்கிறேன் அப்படிங்கிற காரியங்கள நீங்க சொல்லும்பொழுது, ஆண்டவர் உடனே உடனே எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு கீமோவே வராத அளவுக்கு ஆண்டவர் பார்த்து அவர் வல்லவரா இருக்காரு சிஸ்டர். நம்ம விசுவாசிப்போம். நம்ம ஜெபிப்போம் தொடர்ந்து. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா நாளுமே. சகோதரர்கள்லாம் நீங்க ஏற்கனவே ஒரு தடவ நீங்க கேட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் சிஸ்டர். ஜெபம் பண்ணுங்களாங்க? எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம். சகோதரி மகாதேவிக்காக ஒரு விஷயம் உமது சமூகத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. அப்பா சகோதரிக்கு அப்பா கேன்சர்னால அப்பா கீமோதெரபி கொடுக்கணும்னு சொல்றதுனால எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் தகப்பனே, இம்மட்டும் சுகத்தையும், ஜீவனையும் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷருக்கு ஜீவனை கொடுப்பது எங்கள் தேவன் மாத்திரமே. ஏன்னா நாசியில சுவாசம் உள்ள எல்லா மனுஷனும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் வசனம் சொல்லுது. ஆண்டவரே அதை கொடுக்கவும், அதை எடுக்கவும் உங்களுக்கு மாத்திரமே தகப்பனே உரிமை இருக்கு. இந்த நேரத்துல சகோதரிய உமது கரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் நீர் சுகத்தை கொடுத்து எல்லா அப்பா ரிசல்ட்டையும் நல்லபடியா பாசிட்டிவா எங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுத்தமைக்காக ஒரு விசையனும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட தகப்பனே இந்த வயித்துல பிரச்சனைன்னு சொல்லி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த இதுலயும் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு, பிசாசானுடைய தொந்தரவு எதுவும் இல்லாதபடிக்கு, எந்த தந்திரங்களும் இல்லாதபடிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள வயிற்று பகுதியிலயும், மற்ற உடல்ல இருக்க எல்லா திசுக்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்பா நீங்க பெலனை கொடுத்து, நீங்க உமது பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து, அவர்கள முற்றிலுமாய் சுகப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட அப்பா அவர்களை பலவீனப்படுத்துகிற எல்லா அசுத்தாவின் போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா இப்பொழுதே சகோதரியை விட்டு வெளியே போன கடலை கொடுக்குறேன்னு திரும்பி வராது. கர்த்தராகிய இயேசுவே, சகோதரிய முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பூரண சுகத்தை சீக்கிரத்துல நீங்க கொடுத்து, அப்பா சகோதரிய இன்னும் நல்ல ஊழியம் செய்யவும், அப்பா அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லவும், நீங்க பலப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் வேதவசனம் சொல்லுது. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்க வாழ்க்கையில இருந்தா, அதை எங்க ஒரு விஷயம் நினைப்பூட்டி அதை எடுத்து போட உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மீட்பரும், எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் பிரதர் பிரதர். பிரதர் பிரதர் ஒரு ஆ, ஜெப குறிப்பு பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க பேர் செல்வி. ஓகே, அவங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி இருந்துச்சு பிரதர். போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப கையில சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, சரி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ஓகே, வீட்ல ஒரு பாட்டி அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப முடியாம இருந்தாங்க. அதாவது ஓகே, ரொம்ப எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்களுக்கும் ஓகே, ப்ரேயர் பண்ணிட்டு இவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணேன். இந்த அம்மா பாட்டியம்மா சரியாயிட்டாங்க. ஓகே, இந்த அம்மாவுக்கு கையெல்லாம் அவங்க சிறு வயசு தான் ஒரு 40 வயசுக்குள்ள தான் இருக்கும். கையெல்லாம் ஓகே, ஓகே, சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு ஆண்டவர் நாமத்த சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, 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 அதுக்கப்புறம் அவங்க பார்க்கல. இப்ப பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்ல என் அக்கா மூலியமா தகவல் வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப புண்ணாயிடுச்சு. ஓகே, ஓகே, சொரிஞ்சுக்கிட்டே ஓகே, இருந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ்ஆர்எம்ல சேர்த்துருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தேன். ஓகே, ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா எல்லா இடமும் கொப்பள மாரி புட்டு ஆமென். ரொம்ப கொடுமையா ரொம்ப கொடுமையா அதாவது இயேசுவே. தூங்க கூட முடியல. படுக்கவும் பெரளவும் முடியல, வைக்கவும் முடியல. உடம்பு பூரா போட்டுருச்சு. ஓகே, 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 ஏன்னா, கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொப்பளம் கொப்பளமா சீல் மாரி கொப்பளம் கொப்பளமா போட்டு ரொம்ப அலர்ஜி ஓகே. ஆயிடுச்சு. நீங்க சுவிசேஷம் சொன்னீங்களா பிரதர் அவங்களுக்கு சகோதரிக்கு? அவங்களுக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அவர்ன்னு சொல்லி அவங்களுக்கு நான்
ப்ரேயரும் பண்ணிட்டு வந்தேன். பாவ அறிக்கை செய்ய சொல்லிட்டு வந்தீங்களா? அதான் ஆண்டவர்ட்ட மனம் திரும்புங்க. இயே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் ஆண்டவர்ட்ட பத்தி சொல்லியிருந்தேன். ஓகே, ஓகே, ஓகே. அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனாலும் ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு சரியா வராம பார்த்தீங்கன்னாக்கா, அது அஸ்தாவியினுடைய போராட்டம் தான். ஓகே, ஓகே. நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஆ சரிங்க. நீங்க பாவ அறிக்கை ஜெபத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி நீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம். அவங்க ம். அத எந்த அளவுக்கு அத பிரயாசப்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆ ம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நேர்ல போய் வேணா இன்னொரு தடவ வேணா நம்ம வேணா போய் பார்க்கலாம். நம்ம ம். இப்போதைக்கு நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம் பிரதர். ம். சரிங்க பிரதர். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. அருமையான சகோதரன் பிரபுக்காக ஒரு விஷயம் நாங்கள் வருகிறோம். இந்த நேரத்தில அவர் செய்த புறப்பட்டு போங்கள் இந்த ஊழியத்த உமது கரத்தில கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதிக்க உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரயாசப்பட்டு பயிரிட்டு தகப்பனே அநேகருக்கு சத்திய சுவிசேஷத்தையும் சொல்றாங்க. இந்த நேரத்தில பலகீனமானவங்களை போய் சந்திச்சு அவங்களுக்காக ஊழியமும் செஞ்சிருக்காங்கப்பா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில சகோதரன ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தில அப்பா அந்த பலகீனத்தை உண்டு பண்ணுற எல்லா அசுத்த ஆவியின் சாத்தானையும் நான் கடிந்து கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி செல்வி சகோதரிக்காக நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஒருமனதோடு கூட நாங்கள் வருகிறோம். எங்கே பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில கேட்கப்படும் வேதவசனம் சொல்லுது. இந்த நேரத்தில நாங்கள் சகோதர சகோதரிகளாய் ஒருமனப்பட்டு இந்த காரியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி செல்விக்கு பலகீனத்தை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரியை விட்டு வெளியே போன கட்டளை கொடுக்கிறேன். திரும்பி வராதே. அப்பா கர்த்தராகிய இயேசுவே உமது கரத்துல சகோதரிய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இந்த அரிப்புகளை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் சாத்தானே இயேசுவின் நாமத்தினால சகோதரின் உடம்புல உனக்கு அதிகாரம் இல்ல. இப்பொழுதே சகோதரியை விட்டு வெளியே போன கடலை கொடுக்குறேன்னு திரும்பி வராது. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சகோதரிக்கு மெய்யான தெய்வம் கர்த்தராகிய இயேசு அப்படிங்கிறத அறிந்து கொள்ளவும், அப்பா அவரே என் பாவங்களுக்கு இந்த இந்த வியாதிக்கு காரணம் என்னுடைய பாவம் தான் அப்படிங்கிறத முழு இருதயத்தோட உணர்ந்து கொள்ளவும், அதிலிருந்து மனம் திரும்பவும் கர்த்தராகிய இயேசுவே இந்த நாள்ல ஒரு வாய்ப்ப அவங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்துல அவர் இந்த மகளின் சுகத்தின் மூலமாய் அவள் கர்த்தராகிய இயேசுவுடைய அன்ப மற்றவர்களுக்கும் சொல்ல, தானும் அறிந்து கொள்ள கர்த்தராகிய இயேசுவே நீங்க ஒரு வாய்ப்ப கொடுங்கப்பா. இந்த நேரத்துல சகோதரிகளாக உமது சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். நீங்க இந்த அற்புதத்தை செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீங்கப்பா. சீக்கிரத்துல அந்த சகோதரி இடத்துல இருந்து நல்ல சாட்சியை எதிர்பார்க்க கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல சகோதரியை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் தேங்க் யூ பிரதர். பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் எனக்கு காலில் வந்து அரிப்பு இருக்குதுங்க பிரதர். ரொம்ப வருஷமாவே எனக்கு ரொம்ப அப்படியே அரிக்குதுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். ஏற்கனவே வந்து சொப்பனத்துல வந்து பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே வந்து என் காலை வந்து அப்படியே அப்படியே பிடிக்கிறாங்க பிரதர் சொப்பனத்துல. ஓகே. ஓகே, ஓகே. பிடிச்சதுக்கு அப்புறம் இருக்க இருக்க அரிப்பு அதிகமா இருக்குதுங்க பிரதர். ஓகே, ஓகே. நீங்க அப்படி கால பிடிக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? தூக்கத்துல நடக்குதா? இல்ல தூக்கத்துல பிசிக்கலாவே? தூக்கத்துல அப்படியே நடந்துச்சுங்க பிரதர். நான் உடனே ஏந்திரிச்சுக்கிட்டேன். என்னடான்னு பார்த்தா மணி 1 மணிங்க பிரதர். ஓகே, ஓகே, ஓகே. இல்ல சிஸ்டர், இப்ப நீங்க அது நடக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்களா? இல்ல சாத்தான விரட்டுனீங்களா? என்ன ஆ, பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க ஜெபம் பண்ணிட்டு படுத்திருந்தாங்க பிரதர். ஓகே. ஏசப்பா, எனக்கு இந்த கால்ல இருக்கிறத எடுத்து போடுங்கப்பா. இந்த அரிப்பு எனக்கு இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி யாரோ ஒரு பொம்பளை ஆளு செம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க பிரதர். அத ஓகே. கண்ட உடனே நான் பயந்துகிட்டேன். பயந்த உடனே திரும்ப என்னடா இப்படி சொப்பனம் வருது? நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுத்தோமே, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு திரும்ப படுத்த உடனே அந்த ம். வந்தவங்க என் கால அப்படியே இறுக்கி கெட்டிமா புடிச்சுக்கிட்டாங்க பிரதர். என்னால அத பிக்க முடியல. டக்குன்னு தான் ம். எந்திரிச்சுக்கிட்டேன். ஓகே, ஓகே. நம்ம ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். உங்க பேர் சிஸ்டர்? ராசாத்திங்க பிரதர். ராசாத்தி. ஓகே சிஸ்டர். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுல அசுத்த ஆவியோடைய போராட்டம் தான். ஆனா ஆ, நம்மளுக்கு ஆண்டவர் வசனத்த குடுத்திருக்கிறாரு. என்ன சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சீஷர்கள பார்த்து மாத்திரம் சொல்லல.
இன்னைக்கு ம். வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிற நம்ம சீசர் தான். நம்மளையும் அந்த வார்த்தை தான் குடுக்குறாரு அவரு. நமக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. அதிகாரத்த நம்ம வச்சுட்டு நம்ம வந்து பயங்கிற அந்த ஒரு விஷயம் வரக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம்? உடனே என்ன செய்யலாம்? வேத வசனத்த தான் எடுக்கணும். ஏன்னா, ஆவிக்குரிய பட்டயம்ங்கிறது எத சொல்லுது? நம்ம எபேசியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, சத்தியம் என்னும் பட்டையை எடுத்துக்கொண்டவர்களா நம்ம நிக்கணும். அப்ப வேத வசனத்தை தான் நம்ம எடுத்து பயன்படுத்தணும், ஆயுதமா. அப்ப அந்த சாத்தானுடைய அந்த போராட்டம் வருது, அந்த கால பிடிக்கிற மாரி இருக்கு, யாரோ நடந்து வர மாரி இருக்கு, இதெல்லாம் சொப்பனத்துல நடக்குது அப்படின்னா, சம்டைம் ஏதோ ஒரு விஷயம் உங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம உங்க வாழ்க்கையிலயோ, இல்ல நம்ம முன்னோர்களுடைய காரியங்களோ, ஏதாவது ஒரு காரியம் பின்தொடர்ந்து வருதாங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த காரியங்கள் நீங்க விசாரிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது இருக்குமாயின், நீங்க உடனே ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அந்த காரியங்கள் இனி நடக்காதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா ஆண்டவர் சுகத்த குடுப்பாரு. ஒரு ஆ. நிமிஷத்துல சுகத்த பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. அது முதல்ல நமக்கு தெரியணும். இதுக்காக ஒரு பெரிய ஊழியக்காரங்க வந்து கை வச்சு ஜெபிச்சாதான், இல்ல எண்ணெய் பூசி ஜெபிச்சாதான் இதெல்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லாருமே அவருடைய பார்வையில நம்ம எல்லாருமே பிள்ளைங்க தான். நீங்க விசுவாசத்தோட உங்க கால்ல நீங்க கைய வச்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா, அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். கண்டிப்பா இத நீங்க விசுவாசிங்க முதல்ல. இப்படி எல்லா விஷயத்துக்குமே முதல்ல ம இப்ப உங்களுக்கே ஒரு போராட்டமான காரியமா இருக்கு. பொல்லாத சிந்தனைகள் வருது, இல்ல கோபம் வருது, எரிச்சல் வருது. இப்படி எந்த காரியங்கள் நடந்தாலும் நீங்களே நம்ம தலையில இப்ப எனக்கு வருது அப்படின்னா, நானே என் தலையில கைய வச்சு கூட ஜெபிக்க முடியும். ஜெபிச்சு ஆண்டவரே, இந்த உமக்கு பிரியமில்லாத காரியம் என் இருதயத்துல, என் சிந்தனையில, என் வார்த்தையில, என் என் உள்ளத்துல தோணுது ஆண்டவரே. இந்த அசுத்த ஆவியே என்னை விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லி நம்மளே ஜெபிக்க முடியும் முதல்ல. அதையும் மீறி நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சகோதரர்களோ, சகோதரிகளோ, ஆவிக்குரிய சகோதர, சகோதரிகளோ நாங்க தாராளமா நீங்க தொடர்பு கொண்டு அதுக்காக நீங்க ஜெபிக்கலாம். நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா, ஏசப்பா கண்டிப்பா கூட இருந்து உங்கள பலப்படுத்துவார் சிஸ்டர். நம்ம இப்ப இதுக்காக ஜெபிப்போம் கண்டிப்பா. சரிங்க பிரதர். சாரி சிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராசாத்திங்க பிரதர். ராசாத்தி. சரி ஜெபிப்போம் சிஸ்டர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட அப்பா வேத வசனங்களை கொண்டு எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க வழிநடத்துனீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை கொடுத்தீங்க. நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்க. அதுக்காக உதவி செய்யணும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல கூட சகோதரி ராசாத்திக்காக நாங்கள் ஒரு மனதோடு கூட நாங்கள் சமூகத்துல வர்றோம்ப்பா. இந்த நேரத்துல அசுத்தாவின் போராட்டத்தினால அப்பா யாரோ ஒருத்தங்க கால பிடிக்கிற மாதிரியும், அவங்க கால்ல அரிப்பு உண்டு பண்றதாவும் சகோதரி சொல்றாங்க. இந்த நேரத்துல சகோதரிக்கு கால் பகுதியில அரிப்பை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரி காலை விட்டு வெளியே வா என கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, இந்த நேரத்துல சகோதரி ராசாத்திய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த நேரத்துல அவர்கள் சிந்தையிலையும் அவருடைய எண்ணங்கள்லையும் பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் சாத்தானே, நீ நீ பொய்க்கு பிதான்னு பைபிள்ல சொல்லுது. நீ சகோதரிய நீ பயமுடுத்தி நீ உன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கன்னு நினைக்கிற அந்த அசுத்த ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சகோதரியை பலவீனப்படுத்த எல்லா அசுத்த காரியங்களும் வெளியே பண்ண கட்டளை கொடுக்கிறேன். திரும்பி வராது. கர்த்தராகிய இயேசுவே, சகோதரிய பலப்படுத்துங்க. தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. இந்த நேரத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே, அன்புலையும் மற்ற எல்லா காரியங்களையும் கடவுளுடைய வார்த்தைக்கு சகோதரி இந்த நாள் முதற்கொண்டு அப்பா செவி கொடுக்குறாங்கப்பா. எல்லா காரியத்திலும் யார் யார் எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும், அந்த காரியங்கள் எல்லாரும் மனம் திரும்புறேன்னு சொல்றாங்க. அப்பா மன்னிக்காத காரியங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல சகோதரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இந்த பலவீனத்திலிருந்து முடிய நீர் சுகத்தை கொடுக்க நீர் வல்லவரா இருக்கிற விசுவாசத்துல எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். புனிதா பேசுறேன் பிரதர். தொட்டியத்துலேருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல தான் பிரதர் 3 வருஷமா இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தம்பியை எங்க காலேஜ் சேர்த்துட்டு 1 வருஷம் இருக்கு ஷிஃப்டா இன்டர்ன்ஷிப் இருக்கு 1 வருஷம் இருக்கட்டும்னு விட்டுட்டு நாங்க வீடு பார்த்துட்டு இருந்தோம் பிரதர். வீடு பார்த்துட்டு இருந்தோம். 2 மாசமா பார்த்துட்டு இருந்தோம். கர்த்தர் அருமையா ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு பிரதர். இன்னைக்கு தான் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன்.
அப்புறம் பிரதர் எனக்கு இடுப்புல வலின்னு சொல்லிட்டு, இடுப்புல வலி என்னன்னா ஜவ்வு அழுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்து ஓகே. மாத்திரை எல்லாம் குடுத்தாங்க. 2 மாசம் சாப்பிட்டேன் பிரதர். வந்து கியூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஆமென். 1 மாச அளவுல இப்ப மாத்திரையே எடுத்துக்கல பிரதர். இப்பயும் நல்லா தான் இருக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப டிராவல் பண்ணிட்டு வந்து வீட்ல வந்து வேலை செஞ்சது தான் பிரதர் கொஞ்சம் இடுப்பு வலிக்குது. அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க பிரதர். கண்டிப்பாங்க சிஸ்டர். ஆண்டவர் முழு சுகத்தையும் குடுத்துட்டாங்க சிஸ்டர். நீங்க விசுவாசத்தோட அத பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேங்க்யூ. காரியங்கள் ஆண்டவர் உணர்த்தினாலும், அந்த காரியத்த உடனே நீங்க அறிக்கையிட்டு மனம் திரும்புனீங்கன்னா, ஆண்டவர் பூரண சுகத்த உடனே குடுப்பாரு. தேங்க்யூ. நீங்க தொடர்ந்து நீங்க வேத வசனத்திலயும், மத்த ஜெபத்திலயும் நீங்க தரித்துருங்க. ஏன்னா, வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது நெறைய இடத்துல. நீங்க சரி. ஜெபத்தோடு வேதத்த எப்பொழுதுமே வேதத்த வாசிக்கிற பிள்ளையாவும், ஏன்னா இரவும் பகலும் அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். பாக்கியவான்னு வேத வசனம் சொல்லுது. அதனால ம். வசனத்துல நீங்க எப்பொழுதுமே பிஸியா இருந்தீங்க அப்படின்னா, ம். நமக்கு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் ஆண்டவர் சுகத்த குடுத்துட்டாரு ஏற்கனவே உங்களுக்கு. ஆமா. இருந்தாலும் அப்பப்ப நீங்க மறுபடியும் வருது அப்படின்னா, நீங்க அதுக்காக ஆண்டவர்ட்ட நீங்க மறுபடியும் கேளுங்க. என்னென்ன காரியங்கள்னு. நம்ம ஜெபிப்போம் சிஸ்டர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். உம்மை வணங்குகிறோம் அப்பா. இந்த நேரத்துல சகோதரி, புனிதா சகோதரிய உமது கரத்துல ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் அநேக ப பிரச்சனைகள் மத்தியில தகப்பனே, நீங்க வழி நடத்துனீங்க. அப்பா, தம்பிக்கு காலேஜ்ல நல்ல இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செஞ்சீங்க. அவங்களுக்கு நல்ல ரூம் கிடைக்க, அவங்க தங்குறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும், வாய்ப்புகளும் ஏற்படுத்தி குடுத்தீங்க. அதுக்காக ஒரு விஷயம் நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல சகோதரிய முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்ப இடுப்பு பகுதியில கொஞ்சம் வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவரே, இந்த வலிகளை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் சாத்தானே, இப்பொழுதே சகோதரி இடுப்ப விட்டு வெளிய வா என கட்டளை குடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, அப்பா உனக்கு அதிகாரம் இல்ல. ஆண்டவரே, அந்த குடும்பம் கர்த்தருக்கு பிரியமா, அவருடைய வசனத்துக்கு பயப்படுற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவருடைய வசனத்துக்கு பயந்திருக்கிறாங்க. அவர் வசனத்தின்படி வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த சகோதரியும், அந்த சகோதரனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தில சகோதரிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முற்றுமுடிய நீங்க வழி நடத்துங்க. இந்த நேரத்தில சரீரத்தில இடுப்பு பகுதியில வலிகள உண்டு பண்ணுகிற அசுத்தாவின் சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சரீரத்த விட்டு வெளிய போன கட்டளை குடுக்கிறேன். திரும்பி வராதே. அப்பா, பலகீனப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கொண்டு சகோதரியும், சகோதரனையும் பலப்படுத்தப் போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ பிரைஸ் ஜீசஸ். லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் சிஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து சாந்தி பேசுறேங்க பிரதர். கையில வந்து கொஞ்சம் நகை சுத்தி வந்துச்சுங்க. அது வந்து ஓகே. பெரிய விஷயத்துல போய் இந்த ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா ஓகே, ஓகே. பார்த்தா முடிஞ்சு ஒரு 4 நாள் சனிக்கிழமை பண்ணிட்டு இருந்தது. ஆனா பார்த்தா ஓகே. பக்கத்துல கொஞ்சம் சீல் வச்சிருச்சுங்க. ஆனா வந்து ஓகே, ஓகே. அது வந்து கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. அது வந்து மறுக்கா சரி. சீல் வச்சு மறுக்கா இது பண்ண வேண்டியதா என்னன்னு தெரியலைங்க பிரதர். அது அப்படியே ஓகே, ஓகே. பிரதர். அதுக்காக முதல்ல அந்த வேர்ட நம்ம யூஸ் பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது சிஸ்டர். ஏன்னா, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற வேர்டு. ஏன் அப்படின்னா, தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆ ஆண்டவர் ஒரு ஒரு காரியத்த அனுமதிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஏன் இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, இப்பதானே இந்த கை நசுத்தி வந்து வலியோட வந்துட்டு இப்ப சரியாச்சு. மீண்டும் மறுபடியும் அதே மாரி வருதே, என்ன காரணமோ தெரியலையேன்னு முதல்ல அந்த பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயத்த உண்டு பண்றது அசுத்த ஆவிதான். சரி ஏன்னா, அவன் வந்து என்ன செய்வான், நம்மள எந்த காரியத்துல நம்மள பயமுறுத்துறது தான் முதல் முதல் டார்கெட்டே. பயம் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்புல ஏகப்பட்ட மாற்றம் ஏற்படும். நம்ம சாத்தான் வந்து ஈஸியா நம்ம இடத்துல உள்ளுக்குள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அதனால அந்த வார்த்தைய யூஸ் பண்ணாம, ஏசப்பா என்ன சுகப்படுத்துவார். அவ்வளோதான். சிம்பிளா நம்ம விசுவாசத்தான வார்த்தைய, பாசிட்டிவான வார்த்தைய, தேவன் நம்ம நம்ம கூட இருக்கிறாரு, என்ன பலப்படுத்துவாரு, என்ன சீக்கிரத்துல அதுலருந்து சுகப்படுத்தி வெளில கொண்டு வருவாரு. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படிங்கிற விசுவாசமான வேத வார்த்தைகள் கர்த்தர் நெறைய நமக்கு குடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஏன்னா வேத வாக்கியங்கள்ல இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும், ஆமேன் என்றும் இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுது. அத நம்ம விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ள தான் இருக்கு. நீங்க விசுவாசத்தோட நீங்க
இந்த காரியம் எதனால வருது எனக்கு அப்படின்னு ஏசப்பாட்ட நீங்க முழங்கால் போட்டு படிட்டு கேளுங்க. கேட்கும்பொழுது கடவுள் உணர்த்துவார் கண்டிப்பா. இந்த விஷயத்துல நீ சரியில்ல. நான் பேசின வார்த்தைகள் ஏதாவது தவறா இருக்கா? இல்ல நான் குடும்பத்துல நடந்துக்கிட்ட விஷயம் ஏதாவது தவறா இருக்கா? இல்ல வெளியில நான் பேசுறவங்கள்ட்ட ஏதாவது விஷயம் நான் வந்து பிரியமில்லாம கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ஏதாவது செயல்பட்டேனா அப்படிங்கிறத ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர் உணர்த்தினாருன்னா உடனே மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா கண்டிப்பா நமக்கு கிருபைய குடுப்பாரு, பெலன குடுப்பாரு. சீக்கிரத்துல அது சரியாவும் கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம் சிஸ்டர். உங்க பேர் சிஸ்டர்? எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, சகோதரி சாந்திய உமது கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல கையில நெக சுத்தி வந்து அப்பா சுகமாயி மீண்டுமாய் அதே இடத்துல நெக சுத்தி வந்திருக்குன்னு சகோதரி சொல்றாங்க. இது எந்த காரியம் எதனால இது நடக்குதுன்னு ஏசப்பா, நீங்க உங்களுக்கு தெரியும் தகப்பனே. அத சகோதரிக்கு உணர்த்தி, இந்த காரியத்துல ஏசப்பா நீங்க மன்னிப்பு கேட்கும்பொழுது, நீங்க இம்மீடியட்டா நீங்க அந்த கையில இருக்க அந்த வலிகளையும், அப்பா அந்த நெக சுத்தியும் நீங்க மாத்தி போடுவீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு சாதாரண காரியம் தகப்பனே இதெல்லாம். ஆனா எந்த காரியம் இதுக்கு தடையா நிக்குது அப்படிங்கிறத எங்க சகோதரிக்கு உணர்த்தி, அதிலிருந்து அவங்க மனம் திரும்பும்பொழுது, சீக்கிரத்தில அவங்களுக்கு நல்ல சுகத்தை குடுத்து, நீங்க அப்பா தன்னுடைய வேலைகள செய்ய கர்த்தர் உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில விரல்ல இந்த நெகசுத்திய உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவியின் சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சகோதரியுடைய விரல விட்டு வெளிய வான்னு கட்டளை கொடுக்கிறேன். திரும்பி வராதே. கர்த்தராகிய இயேசுவே அப்பா, சகோதரிக்கு மீண்டும் மீண்டுமாய் அந்த இடத்துல நெகசுத்தி உண்டு பண்ணுகிற அசுத்தாவின் சாத்தானே, அப்பா உமது கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்தெந்த விஷயம் சகோதரிக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பேசியிருந்தாலோ, அத நீங்க உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பும் பொழுது, சீக்கிரத்துல நீங்க ஒரே வார்த்தையில நீங்க சுகப்படுத்துற தேவன். நீங்க சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறீங்க. இந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சகோதரிய முற்றுமுடிய நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் எங்கள் மீட்பரும், இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். காரைக்கால்ல இருந்து கீதா பேசுறேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு தான் நான் புதுசா இங்க இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அக்கா அனுப்புனாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க எனக்கு சிஸ்டர். வந்து வீடு இடம் வாங்குறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இடம் வாங்குற ஓகே. போறதெல்லாம் தடையாகுது. ஒரு இடத்துல அட்வான்ஸ் டோக்கன் குடுத்துட்டோம். மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டோம். ஓகே, இன்னொரு ஓகே. வீடு இடம் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் தடையாவே ஆயிட்டு இருக்கு பிரதர். இந்த ஓகே, வருஷத்துல ஓகே, ஓகே. கடவுள் ஒரு இடத்த குடுத்து அற்புதம் செய்யணும். அதுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். கண்டிப்பா, அதுக்கு கண்டிப்பா. இந்த ம். கண்டிப்பாங்க சிஸ்டர். இப்போ நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? நான் சின்ன பிள்ளை 10th இருந்து ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். எல்லாமே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இங்க ரட்சிக்கப்பட்டேன். நம்ம சகோதரிகள் யாராவது ஒருத்தவங்களோட நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா? அங்க ஏதாவது கூடுகை இருக்குங்களா? காரைக்கால் பகுதியில? காரைக்கால் எங்க சர்ச்லயும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் பிரதர். ஓகே, 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 ஓகே. நீங்க ஆன்லைன் பிரேயர்க்குலாம் வருவீங்களா நீங்க சிஸ்டர்? இல்ல இன்னைக்கு ஆ தான் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அக்கா எனக்கு அனுப்புனாங்க. ஆ டெய்லி ஓகே, அனுப்புனா ஓகே, வருவேன். ஓகே, ஓகே. இன்னைக்கு தான் ஓகே, இந்த ஓகே. லிங்க் எனக்கு கிடைச்சுது பிரதர். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். ஆ ஓகே பிரதர். தேவனுக்கு சித்தம் இருக்குதா? அப்படிங்கிறத ஆண்டவர்ட்ட நீங்க ஒரு முறைக்கு 2 முறை ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு தடவ சொல்றீங்க. பணம் குடுத்து நீங்க ஒரு சில விஷயத்துல ஆ ஏமாத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நம்ம ஏமாறல ஒரு பிரதர். பணம் ஓகே. பணம் குடுத்தும் மறுபடியும் அந்த இடம் வந்து எங்களுக்கு சர்டிபிகேஷனா இல்லன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆ இருக்கோம். ஓகே, 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 ஓகே. இடத்துக்காக தான் என்ன வாடகை வீட்ல தான் இருக்கோம். அமௌண்ட்லாம் ஓகே. சேர்த்து வச்சாச்சு. ஆனா இடம் எங்களுக்கு கடவுளுக்கு நல்ல ஒரு இடம் வாங்கிக்கணும். கண்டிப்பா. அவருடைய சித்தம் இருக்கும்போது ஏன்னா நீங்க அந்த நீங்க பிரேயர்ல வச்சுக்கோங்க சிஸ்டர். ஏன்னா அந்த இப்போ நம்ம நீங்க சேர்க்கிறது வந்து ஒரு வீட்டுக்காக கேட்கிறீங்க. அந்த வீடு வந்து ம். கர்த்தருக்கு ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தும்படியா ஆண்டவரே, உமக்கு சித்தமான இடத்துல உமது ஊழியத்த செய்யற காரியமா, உமக்கு பிரியமான கா எங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பிரியமான ஒரு இடத்த எங்களுக்கு குடுங்க ஏசப்பா. அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நீங்க கேளுங்க. ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு ஏசப்பா சொன்னதுபடி, ஏசப்பா உங்களுடைய சித்தம் எங்க இருக்குதோ அத எங்களுக்கு குடுங்க. அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்த விருப்பப்பட்டு இந்த இடத்துல கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்துல செயல்படாதபடிக்கு ஏசப்பாட்ட நம்ம கேட்கும்பொழுது, அவர் அழகா காட்டுவார் சிஸ்டர். நமக்கு எந்தெந்த காரியம் அவருக்கு ஏன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த வேத வசனம் தான். அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா, சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். ஒரு விஷயம் தடை ஆகுது அப்டின்னா, நீங்க உடனே இது ஏசப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்ல. அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆண்டவர் தடை செஞ்சு கொண்டு போறாரு. அப்டிங்கிறத முதல்ல நம்ம விசுவாசிக்கணும் சிஸ்டர். நீங்க கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த காரியத்துக்காக. ஆ
முன்னாடி சொன்னது போல, "என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பமே ஆக கடவுதுன்னு" நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த இடத்துல நல்ல இடத்த சீக்கிரத்துல குடுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பா சீக்கிரத்துல செய்வாங்க சிஸ்டர். நீங்க சீக்கிரத்துல சாட்சியும் சொல்லுவீங்க அந்த சகோதரி கிட்ட. ஓகே நம்ம பிரதர். ஜெபம் ஓகே. பண்ணுவோம் சிஸ்டர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த நேரத்துல சகோதரி கீதாவ உமது கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வசனங்கள் யாவும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினாகும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு அது ஒடுக்கப்பட்டிருக்குன்னு வேத வசனம் சொல்லுது தகப்பனே. இந்த நாள்ல கூட அப்பா கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாகவும், ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும், சகோதரிக்கும் இந்த நாள்ல எங்களோடு சேர்ந்து நீங்க கிருபையை குடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட அவங்க எடுத்திருக்கிற விண்ணப்பங்களும், வேண்டுதல்களும், இருதயத்தின் எண்ணங்களும், ஏக்கங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு சித்தமான இடத்துல அவர்களுக்கு நல்ல இடம் கிடைக்கவும், அதுக்கு பிரேயருக்கும், மற்ற எல்லா காரியத்துக்கும் விருப்பம் செயல்படும்படியான ஒரு இடம் கிடைக்கவும் கர்த்தர் நீங்க உதவி செய்ய போறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சகோதரியையும், அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரத்துல, இந்த நாள்ல கூட உமது கரத்துல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால சகோதரியை முற்றுமுடிய நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமான இடமோ, வீடோ கிடைக்கிறதுக்கு கர்த்தர் நீங்க உதவி செய்ய போறதுக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும், எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர். பிரைஸ் தி லார்ட்.